நான் பெற்றுக்கொண்ட பட்டம் பொது நிதி முகாமத்துவத்திலே கலாநிதி பட்டம். இன்றைக்கு நான் இங்கே வந்து ஒரு 15 வருஷம் ஆகுது, 2010ஆம் ஆண்டு. அப்ப அந்த 2010ஆம் ஆண்டு நாங்கள் இங்கு வருகின்ற பொழுது எங்களுக்கு அடைக்கலம் கொடுத்த இடம் ஆவரங்கால். சாப்பாடு கொடுத்து, முதல்ல சின்ன வீடு இருந்தார், பெரிய வீடு கட்டி கொண்டிருந்தார். அந்த வீட்டுல எங்களுக்கு இருப்பிடம் கொடுத்து எங்களுக்கு அடைக்கலம் கொடுத்த இடம் ஆவரங்கால். ஒரு ஆசிரியராக நீண்ட காலமாக இந்த மண்ணிலே சேவையாற்றி பல்லாயிரக்கணக்கான மாணவருக்கு கணக்கியல் மட்டுமல்லாது இந்த மாணவர்கள் எவ்வாறு இந்த மண்ணிலே பண்போடும் அந்த வகையிலே இந்த ஆவரங்கால் கிராமத்திலே பிறந்து சாதாரண குடும்பத்திலே மிகவும் எளிமையான வாழ்க்கை வாழ்ந்த எங்களுடைய விழா நாயகர் கலைச்செல்வன் அவர்கள், டாக்டர் கலைச்செல்வன் அவர்கள் எனது நீண்டகால நண்பர். கலைச்செல்வன் அவர்கள் உதாரணமானது. அவருடைய குடும்ப நிலை உங்களுக்கு தெரியும். சாதாரண நிலையிலிருந்து ஒவ்வொரு கட்டங்களாக வந்தவரோட நான் என்ன எங்கள் குடும்பத்தில் 4 பொம்பளை பிள்ளைகளும் இவரோட ஆம்பளை பிள்ளை. செல்லமாக வளர்ந்து வந்ததுக்கு பிறகு நல்லா கஷ்டப்பட்ட குடும்பத்தை பார்த்தேன். பர்சனல் கிளாஸ் வச்சு கீஸ் கிளவர் பாய் கிஸ் கரெக்டர்ஸ் வெரி குட். மிகவும் ஒரு மறக்க முடியாத ஒரு பாராட்டு விழாவாக காணப்படுகின்றது. அதாவது ஒரு வாழ்க்கையிலே ஒருவர் தொட வேண்டிய அந்த உச்சத்தை தொட்டிருக்கின்ற அந்த உச்சத்துக்காக கிடைத்த இந்த பாராட்டு விழா. அவர் அந்த உச்சத்தை தொடுவதற்கு பல்வேறு சிரமப்பட்டுத்தான் இந்த உச்சத்தை தொற்றிருக்கின்றார். நான் விஞ்ஞான பிரிவுக்கும் அவர் வர்த்தக பிரிவுக்கும் சென்று படித்தாலும் தொடர்ந்து பல்கலைக்கழகத்திலே சமகாலத்திலே படித்துக் கொண்டிருந்தோம். அவர் வர்த்தக பிரிவு. நான் தனுஷன் வியூ யூடியூப் சேனலை பாருங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுடைய வீடியோஸை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் அச்சுவேலி தனுஷன். எனது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். இன்றைய நம்ம நிற்கிறோம்னு சொன்னால் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் வந்து ஆவரங்கால் பிரதேசத்தில் இருக்கிற ஆதவன் மண்டபத்தில் நிற்கிறோம். ஏன் நீங்கள் வந்து நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அண்மையில் வந்து லண்டனில் வந்து கணக்கீட்டு பாடத்துறையில் வந்து சர்வதேச நிபுணத்துவம், அதாவது கலாநிதி பட்டம் பெற்ற அண்ணாமலை கலைச்செல்வன் சார் அவர்களுக்கு வந்து அவற்றை பழைய மாணவர்களால் வந்து இன்றைக்கு ஒரு பாராட்டு விழா வந்து இந்த ஆதவன் மண்டபத்தில் நடக்க போகுது. அந்த பாராட்டு விழா தொடர்பான காணொளியை தான் உங்களுக்கு வழங்க உள்ளேன். வேற உங்கள் காணொளிக்குள் செல்லலாம். அண்ணாமலை கலைச்செல்வன் அவர்களுக்கான ஒரு பாராட்டு விழா இங்கே நடைபெற ஏற்பாடாக இருக்கிறது. அந்த விழாவுக்காக இன்றைக்கு பிரதம விருந்தினராக கௌரவ அமைச்சர் திருமிகு ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள் இங்கே வருகை கொண்டிருக்கிறார்கள். சிறப்பு விருந்தினராக திரு முரளிதரன் அவர்கள், மாவட்ட அரசாங்க அதிபர் கிளிநொச்சி அவர்கள் வருகிறார்கள். அவர்கள் எல்லாம் அன்போடு வருக என்று வரவேற்று இங்கே வரவேற்கின்ற அனைவரையும் மகிழ்வோடு இங்கே அவருமாறு வேண்டிக் கொள்கின்றோம். அதற்காக அன்பர்களை அழைக்கின்றோம். முதலிலே பிரதம விருந்தினர் அவர்கள் இந்த மங்கள விளக்கை ஏற்றி அடுத்ததாக வைக்குமாறு அழைக்கின்றோம். மங்கள விளக்கை ஏற்றுமாறு ஆசிரியர் இந்திரலாலா அவர்களை நண்பர்கள்
இன்றைய விழாவின் கதாநாயகராக வீட்டிருக்கும் கலாநிதி கலைச்செல்வன் சார் அவர்களே, இன்றைய விழாவுக்கு பிரதம விருந்தினராக வருகின்றிருக்கும் கடல் தொழில் நீரியல் வளைத்துறை அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்களே, கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி அவர்களே, மற்றும் எமது பிரதம குரு திரு யுவானந்த சர்மா அவர்களே, எமது மூத்த ஒரு சிவாச்சாரியா ஒரு சிறந்த இலக்கியவாதியுமான திரு கோபாய் சிவந்தர் அவர்களே, மற்றும் இங்கே வருகை தந்திருக்கும் கோபாய் ஆசிரியர் பயிற்சி கலாசாலை விரிவுரையாளர்கள் செந்தில் குமரன் சார், தவசகர் சார், மத்திய கல்லூரி ஆசிரியர் ராஜேஸ்வரன் சார் மற்றும் இங்கே பல அதிபர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். எங்கள் கலைச்செல்வன் சார் அவர்கள் படித்த பல மாணவர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்கள் அனைவரையும் நான் அன்புடன் வரவேற்கின்றேன். அத்துடன் அவரது மகனின் பாராட்டு விழாவை காப்பதற்காக அவரது தாயார் இருந்த பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோர் என கேட்ட தாய் என இங்கு அவரது தாயார் வருகை தந்திருக்கின்றார். அவரையும் நாங்கள் அன்புடன் வரவேற்றுக் கொள்கின்றோம். மேலும் இங்கே இன்னும் வருகை தர காத்திருக்கின்றார்கள். அவர்கள் அனைவரையும் வருக வருகென வரவேற்று தனது உணவு வேலைப்பளவின் மத்தியிலும் இந்த கலைச்செல்வன் சார் பாராட்டு விழாவுக்கு வருகை தந்திருக்கின்ற எங்களது கடற்தொழில் நீரியல் வளத்துறை அமைச்சர் கௌரவ ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்கள், உங்களுக்கு தெரியும், எமது பிரதேசத்தின் அபிவிருத்திக்காக களத்திலே ஒவ்வொரு முனையிலும் நின்று கொண்டிருக்கின்றார். அவர் உறங்குவதே இல்லை என்றுதான் நான் கருதுகின்றேன். கொழும்பில் நிற்பார், யாழ்ப்பாணத்தில் நிற்பார், முல்லைத்தீவில் நிற்பார். இன்று இங்கேயும் நிற்கின்றார். அடுத்து அவர் விரைந்து அடுத்த பணிக்கு செல்வதற்கு காத்திருப்பார் என்றுதான் நான் நினைக்கின்றேன். அந்த வகையிலே நாங்கள் அவருக்கு மிக்க நன்றி உடையவர்களாயும் இருக்கின்றோம். உங்களுக்கு தெரியும், கலைச்செல்வன் சார் அவர்கள் இந்த கிராமத்திலே ஒரு சாதாரண ஒரு மாணவனாக வளர்ந்து இந்த கிராமத்திலே உள்ள சோவாசந்த கல்லூரியிலே கல்வியை பெற்று யாழ் பல்கலைக்கழகத்திலே தனது பட்ட படிப்பை முடித்து பின்னர் ஆசிரியராக யாழ் மத்திய கல்லூரியிலே இருந்து பிற்பாடு சென்ட் மேரிஸ் கல்லூரிக்கு சென்று அவர் கணக்கியல் துறையிலே அக்கவுண்டிங் சர்வீஸிலே பாஸ் ஆகி வவுனியாவிலே பிரதேச செயலகத்திலே வேலை செய்து பிற்பாடு போலீஸ் திணைக்களத்திலே வடமாகாண போலீஸ் தலைமையகத்திலே நீண்ட காலம் கணக்காளராக இருந்து தற்போது ஆளுநர் அலுவலகம் வடக்கு மாகாண ஆளுநர் அலுவலகத்திலே கணக்காளராக இருக்கின்றார். அத்துடன் அவர் தனது கணக்காளருடன் தனது சேவையை மட்டுப்படுத்தவில்லை, பல்வேறு மாணவர்களுக்கு கணக்கியல் கல்வியை வழங்குகின்றார். அத்துடன் இந்த இபி எக்ஸாம் என்று சொல்லி இபி கடைதாண்டு பரீட்சைக்குரிய வகுப்புகளை நடத்தி பல்வேறு உயர் அதிகாரிகள், இன்று பல்வேறு மட்டங்களிலேயும் உள்ள உயர் அதிகாரிகள், குறிப்பாக கணக்கியல் சேவை அக்கவுண்டிங் சர்வீஸில் உள்ள அதிகாரிகள் மற்றும் எஸ்எல்ஏஎஸ் தரத்திலே உயர் தரத்திலே உள்ள அதிகாரிகள், இன்னும் எஸ்எல்டிஎஸ் போன்ற உயர் தரத்திலே உள்ள அதிகாரிகள் அனைவரும் கலைச்செல்வன் சார் அவர்களிடம் கற்றிருக்கின்றார்கள் என்றால் அது மிக ஆகாது. அந்த வகையிலே நான் அவரை பாராட்ட வருகை தந்து இருக்கும் அனைவரையும் வருக வருக என வரவேற்று எனது உரையை வரவேற்புரையும் நிறுத்திக் கொள்கிறேன். அவருக்கு இந்த நேரத்திலே அவருக்கு பாராட்டு விழா கதாநாயகருக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த கதாநாயகர் விழாவுக்கு பிரதம விருந்தினராக கௌரவ நீரியவளர் அமைச்சர் சந்திரசேகரன் அவர்களை இந்த நேரத்தில் அவருக்கும் வாழ்த்தை கூறிக்கொண்டு இந்த விழாவுக்கு பிரதம விருந்தினர், சிறப்பு விருந்தினர், கௌரவ விருந்தினருக்கும் எல்லா அவர்களுக்கும் வாழ்த்து கூறிக்கொண்டு இந்த விழாவிலே இந்த பேச்சாளர் வந்த கோப்பா சிவம் சித்தப்பா அவர்களை இந்த நேரத்திலே அவர்களுக்கும் வாழ்த்து கூறிக்கொண்டு இந்த மண்டபத்திலே கலைச்செல்வனிடம் படித்த மாணவர்கள் எல்லாரும் வருகை தந்திருக்கிறார்கள். அயல் கிராமங்கள் வருகை தந்திருக்கிறார்கள். ஆசிரியர்மார்கள் போன்ற சகல எல்லாரும் வருகை தந்து இந்த விழாவிலே கலந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர் அனைத்து அன்பங்களுக்கும் எல்லா நேரத்திலே வாழ்த்து கூறிக்கொண்டு இந்த விழாவிலே
கலைச்செல்வன் நாங்கள் எல்லாம் சென்ற அவற்றை காலத்திலே படித்து அவரிடம் படித்த மாணவர்கள் எல்லாம் இந்த நேரத்திலே வருகை தந்திருக்கிறார்கள். அவரை நாங்கள் அண்ணாமலை குடும்பம் என்பது அவர்கள் அனைத்து எல்லாரும் விசேஷ நல்ல கல்விகளை சிறப்பு பெற்றிருக்கிறார்கள். அதே போன்று கலவாணி கலஜோதி அவர்களெல்லாம் நல்ல சிறந்த ஆசிரியராக திகழ்ந்திருக்கிறார்கள். அண்ணாமலை அந்த நேரம் அவர் ஒரு கஷ்டப்பட்டு இந்த மாணவர்களை மக்களை எல்லாம் அந்த குழந்தைகளை வளர்த்து அவர்கள் தாய் மாதா பிதா அவர்களிடம் நல்ல செல்வாக்கு பெற்று அவர்கள் கஷ்டப்பட்டு இந்த வளர்த்து அவர்கள் நல்ல நிலையிலே அவர்கள் குடும்பத்தினர் சகல கல்வித்துறையிலே சிறந்து விளங்குகிறார்கள். அந்த அண்ணாமலை குடும்பத்தினருக்கும் இந்த நேரத்திலே ஆசி வழங்கி கொண்டு இந்த விழாவிலே வருகை தந்த அனைத்து உள்ளங்களுக்கும் இந்த நேரத்தை மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த ஆசிரியத்துடன் முடித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். தனது அடுத்த கடமைக்கு செல்ல வேண்டியவராக காத்திருக்கின்ற காரணத்தினாலே மிகவும் சுருக்கமாக என்னுடைய தலைமுறையை ஆற்றலாம் என்று நினைக்கின்றேன். இன்றைய தினம் இந்த இடத்திலே நடைபெறுகின்ற நிகழ்ச்சி ஒரு முன்னோடியான நிகழ்ச்சி, எடுத்துக்காட்டான நிகழ்ச்சி. ஏனென்றால் எங்களுடைய சமூகத்திலே கற்றவர்கள், கல்வியினாலே உயர்ந்தவர்கள் சமூகத்திலே முதல் நிலைப்படுத்தப்படுகின்ற எம்முடைய பாரம்பரியம். எப்பொழுதும் சொல்லுவார்கள், யாழ்ப்பாணத்தாருடைய செல்வம் கல்விதான் என்று. எத்தனை தரம் வீழ்த்தினாலும் மீண்டும் மீண்டும் எழுந்து நிற்கக்கூடியதாக எமக்கு கிடைக்கின்ற அந்த கல்வி செல்வத்திற்காகவே எங்களுடைய மண்ணிலே எல்லோரும் பாடுபட்டு கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே இந்த ஆவரங்கால் கிராமத்திலே பிறந்து சாதாரண குடும்பத்திலே மிகவும் எளிமையான வாழ்க்கை வாழ்ந்த எங்களுடைய விழாநாயகர் கலைச்செல்வன் அவர்கள் இன்றைக்கு தன்னுடைய கல்வியின் சிறப்பினாலே இவ்வளவு தூரம் உயர்ந்து ஒரு கணக்காளராகவும் அதே நேரத்திலே ஒரு கலாநிதியாகவும் உயர்ந்திருக்கிறார். இந்த இடத்திலே நான் முக்கியமாக அவரை பார்க்கிற பொழுது அவருக்கு இருக்கிற பல முகங்களிலே 3 முகங்கள் முக்கியமானவை. முதலாவது முகத்தை தான் நான் மிக பெருமையாக மீண்டும் மீண்டும் சிறப்பித்து சொல்லுவேன். அவர் ஒரு நல்ல ஆசிரியர். அதற்கு பிறகுதான் அவர் தன்னுடைய முயற்சியினாலே கல்வியை கற்று விடாமுயற்சியோடு முன்னேறி ஒரு கலாநிதி பட்டத்தை பெற்று அந்த உயர்நிலைக்கு வந்திருக்கிறார். அது அவருடைய 2வது முகம். அதுக்கு பிறகு அவர் 3வது முகமாக அவருடைய கல்வி பேற்றின் காரணமாக அவர் ஒரு மிக உயர்ந்த பதவியிலே இன்று வீற்றிருக்கின்றார். அந்த முகம் அவருடைய 3வது முகம். ஆனால் இன்றைக்கும் அவரை நாங்கள் பார்க்கிற பொழுது கலைச்செல்வன் சார் என்றுதான் சொல்லுவோம். ஏனென்றால் அவர் இன்றைக்கும் ஆசிரியத்துவத்தோடு இருக்கிறார். இன்னும் பலரை அவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஒரு ஆசிரியர் என்பவர் பலரை இந்த மண்ணுக்கு உருவாக்கி தருகின்றவர். அந்த வகையிலே கலைச்செல்வனுடைய பணி எத்தனை வருடங்களாக எத்தனை பேரை கல்வியிலே மிக உயர்ந்த நிலைக்கு உருவாக்கி தந்திருக்கிறது என்பதுதான் அவருக்கு மிகுந்த பெருமையை தரக்கூடிய ஒரு சிறப்பான அம்சம். அதற்காக அவரை நாங்கள் எல்லோரும் இவ்வளவு காலமும் பாராட்டலாம். அந்த நன்றியோடு இங்கே அவருடைய மாணவர்கள் பலர் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். இந்த இலங்கையிலேயும் மாத்திரமல்ல, வெளிநாடுகளிலே எல்லாம் அவருடைய மாணவர்கள் எல்லாம் எத்தனையோ இடங்களிலே எத்தனையோ பதவிகளிலே மிகவும் உயர்ந்த நிலையிலே இருக்கின்றார்கள். அது அவரினுடைய சிறப்பு. அதே போல அவரோடு கூட கல்வி கற்பித்த ஆசிரியர்கள் என்று வேறு வேறு இடங்களிலே வேறு கல்விகள் எல்லாம் கற்பித்து வேறு பதவிகளிலே இருந்தாலும் கூட இந்த ஆவரங்கால் மண்ணிலே கல்வி கற்பித்தவர்கள் என்ற வகையிலே இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். ராஜேஸ்வரன் சார், தவசேகர் சார் போன்றவர்கள். அவர்கள் எல்லோரும் இங்கே இந்த ஆவரங்கால் மண்ணுக்கு இங்கே இருந்த மக்களுக்கு ஆசிரியத்துவத்தினாலே பணி செய்தவர்கள். அவர்களோடு சேர்ந்து அங்கே நான் பணியாற்றியவன், அங்கே தமிழாசிரியராக அவர்களுடைய கல்வி நிலையங்களிலே நான் படிப்பித்தவன் என்பதனாலே அது எனக்கு ஒரு பெருமையையும் மகிழ்ச்சியையும் இன்றளவும் தந்து கொண்டு இருக்கிறது. எங்கே எப்பொழுது போனாலும் யாரோ ஒருவர் வந்து, சார் நான் உங்களுடைய மாணவன் என்று சொல்லுகிற பொழுது கிடைக்கிற அந்த மகிழ்ச்சிக்கும் பெருமைக்கும் வேறு எதையும் சொல்ல முடியாது. அந்த அளவு ஒரு சிறந்த பணி ஆசிரிய பணி. அவ்வகையிலே மற்றது இந்த இடத்தை பற்றியும் சொல்ல வேண்டும். நாங்கள் இந்த கல்வி கற்பிக்கின்ற அந்த காலத்திலே இந்த அச்சுவேலியிலே இருந்து ஆவரங்கால் முடிந்து புத்தூர் எல்லை வரைக்கும் பார்த்தால் இந்த பிரதான வீதியிலே வீதி முழுக்க கல்வி நிலையங்களாகவே இருக்கும்.
பாடசாலைகளும் இந்த இடத்திலே நிறைய இருக்கின்றன. உள்ளுக்கு இருக்கிற 3-4 பாடசாலைகள், வீதியிலே இருக்கிற பிரபலமான பாடசாலைகள், 4-5 பாடசாலைகளுக்கு மேலாக கல்வி நிலையங்களும் 4-5 தனியாக இருந்து அங்கேயும் பல ஆசிரியர்கள் கல்வி ஊட்டிக் கொண்டிருந்தார்கள். இப்படி ஒரு பெரிய சிறந்த பாரம்பரியம் எங்களுக்கு இருக்கிறது. அந்த கல்வி பாரம்பரியத்திலே இன்றைய தினம் இந்த அண்ணாமலை கலைச்செல்வன் அவர் எனக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு மகிழ்ச்சி. என்னுடைய மனைவியின் மாணவர் அவர் நடராஜ ராமலிங்க வித்தியாலயத்திலே என்னுடைய மனைவியிடம் கல்வி கற்றவர் என்பதனாலே அது மாத்திரமல்லாமல் அவர் கல்வி கற்ற நிலையத்திலே நானும் கல்வி கற்பித்தேன் என்ற அந்த சிறப்புகள் எல்லாம் என்னை இங்கே இன்றைக்கு அழைத்துக் கொண்டு வந்து வைத்திருக்கின்றன. பழைய ஞாபகங்கள் பல வருகின்றன. ஒரு சந்தர்ப்பத்திலே திரு அண்ணாமலை அவர்களுடைய வீட்டிலே, கலைச்செல்வன் அவர்களுடைய வீட்டிலே அண்ணாமலை படத்தை நாங்கள் குடும்பத்தோடு போய், அந்த நேரத்திலே எல்லாம் இப்ப நினைக்கிற மாதிரி இது போன்ல தட்டி அல்லது டிவியில எல்லாம் படம் பார்க்க கிடையாது. வாடகைக்கு டிவி எடுத்து படம் கேசட் எடுத்து போட்டு பார்க்கிற ஒரு மகிழ்ச்சியான காலகட்டம் இருந்தது. அயல்ல உள்ள குடும்பங்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து பார்ப்போம். அப்ப அந்த நேரம் அந்த அண்ணாமலையினுடைய சைக்கிள் வண்டி, அந்த பாட்டு படம் எல்லாம் பார்த்த அந்த பழைய ஞாபகங்கள் எல்லாம் இப்பொழுது வருகின்றது. என்றும் மறக்க முடியாத இந்த இன்ப நினைவுகளையும் மீட்டி அவர் இன்னும் பல மாணவர்களை உருவாக்கி இன்னும் பட்டங்கள் பதவிகளை பெற்று இன்னும் உயர்ந்து எங்கள் எல்லோருக்கும் பெருமை சேர்க்க வேண்டும் என்று என்னுடைய ஆசைகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து என்னுடைய தலைமை உரையை நிறைவு செய்து, இங்கே அடுத்ததாக கௌரவ அமைச்சர் அவர்கள் எங்களுடைய வேண்டுகோளை ஏற்று இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். அவருக்கு நன்றி பாராட்டி அடுத்ததாக அவருடைய சிறப்புரையை ஆற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். கலைச்செல்வன் அவர்களுக்கு எனது வாழ்த்துக்கள், பாராட்டுகள். அதே போன்று இந்த மேடையில் வந்திருக்கின்ற எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் தோழர் சஜீவன் அவர்களே, அதே போன்று உங்களுடைய பிரதேசத்தின் உங்களுடைய இலக்கியவாதி எழுத்தாளர் உப்பாசி அவர்களே, அதே போன்று மேடையில் வந்திருக்கின்ற சக தோழர்களே, அதே போன்று இங்கு இந்த பாராட்டு விழாவுக்காக வருகை தந்திருக்கின்ற அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் எனது மாலை இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, முதல்ல நான் கேட்க வேண்டிய தேவை இருக்குது. கலைச்செல்வன் கிட்ட என்னை ஏன் இந்த பாராட்டு விழாவுக்கு அழைத்தீர்கள்? நான் ஒரு அமைச்சர் என்ற காரணத்தினாலா அல்லது ஒரு கட்சியினுடைய அமைப்பாளர் என்ற காரணத்தினாலா என்ன எனக்கு தான் தெரியாது. ஆனால் நான் வருகை தந்ததற்கு இந்த இடத்துக்கு ஒரு காரணம். நாங்கள் இவ்வாறான பாராட்டு விழாக்களா அல்லது இவ்வாறான கூட்டங்கள் இடம்பெறுகின்ற போது பொதுவாக எங்களோட கட்சியில ஒரு டீம் ஒன்று இருக்கிறோம். எல்லாருக்கும் இடையில இந்த கருத்து பரிமாற்றத்தை செய்தோம். அதாவது இவ்வாறான ஒரு விழா இடம்பெறுகின்ற பொழுது அந்த விழாவுக்கு நாங்க செல்றதா இல்லையா, எங்களோட கட்சி அல்லது அரசாங்கத்தின் அடிப்படையில் என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது நாங்க அதாவது மற்றவர்களை பாராட்டுவதற்கென்றால் செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் எங்களை பாராட்டுவதற்கு யாராவது அழைத்தால் நாங்க போறதில்லை என்று தீர்மானித்தோம். மற்ற எங்களுடைய நிகழ்வுகளை பாராட்டி வாழ்த்தி போற்றுகின்ற நடவடிக்கைகள் எடுக்கப்படுமாக இருந்தால் அதற்கு செல்வதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. ஆனா எங்களது அரசாங்கத்தை போற்றி புகழ்ந்து விழாக்கள் எடுப்பார்களாக இருந்தால் அதுக்கு செல்றது இல்லை. அதே போன்று பாடசாலைகள் ஏதாவது நிகழ்வு இருக்குமாக இருந்தால் அந்த நிகழ்வுக்கு அதுல நாங்க கொஞ்சம் குறிப்பா இருக்கணும். பாடசாலை மாணவர்களை பயன்படுத்தி கொண்டு விழாக்கள், பாராட்டு விழாக்கள் அல்லது பாடசாலை மாணவர்களை பயன்படுத்திக் கொண்டு ஏதாவது கூட்டங்களை நடாத்துவது நல்லதல்ல என்று நான் கருதுகிறேன். இருந்த போது கூட கடந்த காலங்கள்ல இதுக்கெல்லாம் விதிவிலக்கு இல்லாத ஒரு சில சம்பவம் மூலம் இடம்பெற்றிருக்கு.
அப்ப அதுதான் இன்றைக்கு எங்களுடைய மாற்றம்னு நினைக்கிறோம். நாங்க மேலே எங்களுக்கு புகழ் தேடிக்கொள்றதுக்கோ அல்லது எங்களை மேலே உயர்த்தி வைத்துக் கொள்வதற்கோ எங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்துவதில்லை என்று நாங்கள் தீர்மானித்தோம். அது எங்களுடைய ஜனாதிபதி எடுத்துக்கொண்டால் பார்த்திருப்பீங்க, ஜனாதிபதி விசேடமான அதாவது பெருவகையான நிகழ்வுகளுக்கு செல்வது இல்லை. அது அந்த 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 வகையில நாங்க இன்றைக்கு தானே சொன்னோம் உங்களுக்கு எல்லாருக்கும், அதாவது நாங்க ஒரு மாற்றத்தை செய்ய போகின்றோம், ஒரு மாற்றத்தை கொண்டு வர போகின்றோம், ஒரு சிஸ்டம் சேஞ்ச் ஒன்று செய்ய வேண்டி இருக்கின்றது, அதை நாங்கள் செய்ய போகின்றோம் என்று நாங்கள் தான் உங்கள் எல்லோருக்கும் சொன்னோம். அப்ப சொன்ன பிறகு நாங்கள் அதுல மாறி இருக்கின்றோமா, நாங்க சேஞ்ச் ஆகி இருக்கின்றோமா என்று நாங்க எங்களையே மேலும் மேலும் விட்டு பார்த்து கொண்ட வேண்டிய தேவை இருக்குது. எங்களையே நாங்கள் மீண்டும் மீண்டும் கிள்ளி பார்த்துக் கொள்ள வேண்டிய தேவையும் இருக்கிறது. அந்த வகையில நாங்கள் நினைக்கின்றோம், நாங்கள் மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றோம் என்று நாங்கள் நம்புகிறோம். கேட்கிறேன், எப்படி மாற்றத்தை செய்திருக்கீங்க? உங்களுக்கு தெரியும், இப்ப நாங்கள் வந்திருக்கிறது ஒரு அமைச்சர் என்று தெரியும் தானே, அமைச்சர் என்று தெரியும். நான் ஒரு கேபினட் மினிஸ்டர் என்று தெரியுமோ? தெரியாதும் தெரியும். கேபினட் மினிஸ்டருக்கு இருக்கின்ற பவர் என்ன தெரியுமா உங்களுக்கெல்லாம்? கடந்த காலத்தில் உங்களுக்கு கேபினட் மினிஸ்டர் இல்லாதவன்களே என்ன போட்டாங்கன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்ப கேபினட் மினிஸ்டருக்கு கால இத்தனை போலீஸ்காரர்கள், இத்தனை வாகனங்கள், இத்தனை சொகுசு வாகனங்கள், எத்தனை எஸ்டிஎஃப் காரர்கள் வந்தார்கள் என்பது கடந்த காலங்களை நீங்கள் நீட்டி பார்க்கின்ற போது உங்களுக்கு தெரியும். இன்றைக்கு நாங்க அப்படி வந்தோம். அப்ப அதான் நாங்க எங்களையே நாங்க தட்டி பார்த்துக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது. நாங்க உண்மையிலேயே மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறோம். என்ன மாற்றம் அடைவோம் என்று கூறிக்கொண்டு நாங்கள் மாறாவிட்டால் மக்கள் மாறப்போவதில்லை. மாறி இருந்த போதிலும் கூட மக்கள் இவர்கள் மாறிவிட்டார்களா என்று நம்புவதும் கொஞ்சம் காலம் எடுக்கும். அப்ப அந்த வகையில எங்கள 21 கேபினட் அமைச்சர்கள் இருக்கும். யாருமே போலீஸ் பாதுகாப்பு எடுக்க, யாருமே சொகுசான வாகனங்கள் எடுக்க. ஜனாதிபதி ரொம்ப எளிமையாக நடந்து கொள்கின்ற நபர் என்பது உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். அதே போன்று எங்களுடைய ஏனைய விடயங்களை நீங்க பார்த்தால் முடியுமான மட்டும் இதனால் வரை ஜனாதிபதிகளுக்கு அமைச்சர்களுக்காக ஒதுக்கப்பட்ட நிதிகளை மிச்சம் பிடித்து அதை நாட்டுக்கு மக்களுக்கு எதையாவது செய்ய வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம். அப்ப அந்த வகையில் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஜனாதிபதி எடுத்துக்கொண்டா கடந்த காலங்கள்ல 3 வெளிநாட்டு விஜயம் செஞ்சார். வெளிநாடுகள் போனார். செலவுகளும் 1.8 மில்லியன். அப்ப வெளியில இல்ல ஆட்கள் கேட்கிறாங்க, 3 நாடுகளுக்கு போயிருக்கிறாரு, செலவு போயிருக்கிறது 18 லட்சம். எப்படி இது சாத்தியம்? இது உண்மையா பொய்யா? ஆனா கடந்த காலங்கள் உங்களுக்கு பார்த்தீங்களாக இருந்தால் ஒரு பயணத்துக்கு மாத்திரம் 56 மில்லியன் ரூபாய் செலவழித்து ஜனாதிபதியும் இருக்கிறாங்க. அவன் நம்ம ஊடகங்கள் சொல்றாங்க 56 மில்லியன் ரூபாய் செலவழிச்சனை பத்தி பார்க்கல, கேட்க இல்லை. 1.8
8 மில்லியனை செலவழித்து அனுரையை பார்த்து நீ எப்படியப்பா போயிட்டு வந்தேன்னு கேட்கிறான். அதனால ஏண்டா நாங்கள் எவ்வளவுதான் நல்லது செய்தாலும் அதுலயும் குறை காணுகின்ற சமூகத்துல தான் நம்ம எல்லாரும் வாழ்றோம். அப்ப இவ்வாறான ஒரு சூழல்ல தான் இன்றைக்கு நம்மட அண்ணாமலை கலைச்செல்வனுக்கான பாராட்டு விழா இடம்பெறும். முதல்ல இந்த பாராட்டு விழாவில் நான் கலந்து கொள்றதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னு கேட்ட வேறு எதுவும் இல்லை. எனக்கு இந்த கல்வி, இலக்கியம், கலை இதுண்ட கொஞ்சம் கூடுதலா அது சும்மா ஈர்ப்பு கொள்வது கூட, கூடுதலா நேசிக்கிறது கூட, நான் கூடுதலா புக்ஸ் வாசிக்கிறது கூட, அவ்வாறான கலைஞர்களோட பாரிய வாக்குவாதங்களையும் கூட ஈடுபடுகிறது. இங்க உங்களுக்கு தெரியும், யாழ்ப்பாணத்துல இருந்த அன்றைய காலகட்டங்கள்ல கலை துறையில, எழுத்து துறையில, தமிழ் துறையில பெரிய ஜம்பவான்கள் என்று கூறுகின்ற கரவட்டியிலும் உங்களுக்கெல்லாம் தெரியும் நினைக்கின்றேன். நம்முட காவல்னா சிவத்தம், கார்த்திகேசு சிவத்தம் பேராசிரியர் எடுத்துக்கொண்டு அவங்களுக்கெல்லாம் தெரியும். வெள்ளவத்தையில் இருந்தார். இருக்கின்ற பொழுது நாங்க அவரோட உரையாடல் ஒன்று செய்வோம். நான் மாத்திரமல்ல, பலர் யாழ்ப்பாணத்தை சார்ந்த மதுசூதனன் அப்படி நிறைய பேர் அவரோட நிறைய உரையாடல்கள் செய்வோம். அப்ப அந்த உரையாடல்களின் போது நான் அவர்கிட்ட கண்ட பண்பு, அதாவது கலையை பத்தி பேசுவதா இருந்த கலையினுடைய தோற்றம் எங்க அப்படிங்கிறத முதல்ல கண்டுபிடிச்சு சொல்லுவார். இப்ப நமக்கிட்ட இன்னைக்கு கேட்டால் கலை எங்கிறது வந்துச்சு, பல விதமான வியாக்கியானங்கள் இருக்கு. கலை மனிதனுக்கு முன்னுக்கு பிறந்துச்சா பின்னுக்கு பிறந்ததா அப்படின்னு கேட்டா நமக்கு இன்னமும் அதுக்கான இரட்டை பதில்கள் தான் இருக்கு. அப்ப இந்த மாதிரியான விடயங்கள் ஆழமாக கலை என்றைக்கு உருவாகுது, மனிதன் என்றைக்கு தோன்றினானோ அன்றைக்கு கலையும் உருவாகும். ஆரம்ப காலத்துல கலை எப்படி இருந்திருக்கும், ஆரம்ப காலத்துல எங்களுடைய பேச்சு நடைகள் எப்படி இருந்திருக்கும், ஆரம்ப காலத்துல எங்களுடைய கலை சிற்பங்கள் எப்படி இருந்திருக்கும், ஆரம்ப கால மனிதன் எப்படி இருந்திருப்பான், நீண்ட வரலாறு. இவைகளை பற்றி பேசுகின்ற பொழுது ஒரு பக்கம் கலை ஆரம்பிச்சா அது மனிதனுடைய வரலாறு, பரிணாமவாதமா அல்லது பல்வேறு விதமான கருத்துக்கள் உள்ள அடக்கப்பட்டுதான் கடைசியில ஒரு முடிவுக்கு வரும். அப்ப அந்த கடவுள் எடுத்துக்கொண்டா நம்ம எல்லாரும் கடவுள் பக்தர்கள். ஏன் சிறு கடவுள், பெருங்கடவுள், அந்த கடவுள், இந்த கடவுள் எல்லாம் இருக்குது? அப்ப இது சம்பந்தமா ஒரு பெரிய விவாதம் சிவத்தம்பியோடு. அப்ப அவர் சொல்றாரு, சிறுங்கடவுள், காளியாத்தா, மாரியாத்தா, அந்த ராக்கம்மா, இந்த ராக்கம்மா, இந்த மாதிரி கடவுள்லாம் எப்படி தோன்றுனது, இதுக்கெல்லாம் யாருடைய கடவுள்கள், அப்புறம் கிருஷ்ணர் யாருடையது, சிவன் யாருடையது, பிரம்மர் யாருடையது, பிரம்மரை வணங்குகின்றவர்கள் ஏன் காளியாத்தாவுக்கு பின்னுக்கால் போறது இல்லை? இந்த வாதம் ஒன்று இருக்குது. நம்ம சொல்ற நம்ம எல்லாம் இந்த பிரம்மனால படைக்கப்பட்டதுன்னு சொல்லிக் கொண்டிருக்கின்ற நேரத்துள்ளுக்கு. அப்ப இந்த வாதம் சொல்ல வேற எதுவும் இதுகளை பத்தி பேச நீண்ட உரையாடல் பேசலாம். நான் சொல்றேன், சின்ன ஒரு கருத்தாடல். எனக்கு நினைக்கின்ற கூடுதலான கல்வி மான்கள் தான் இருக்கின்றீர்கள். நான் சொல்ற தவறாகவும் இருக்கலாம், தேடலாம், தேடி ஆய்வு செய்யலாம். பிறகு நாங்கள் இந்த உரையாடல் செய்கின்ற பொழுது சிவத்தம்பி ஒரு விடயத்தில் கேட்ட, சந்திரா நீ என்னப்பா சொல்ற, உங்களுக்கு எல்லாம் இருக்குது, நான் மலையகத்தை பிறப்பிடமா கொள்ளுவேன்.
அப்ப இந்த வீரசாமி, மருதபாண்டி, காளியத்தா, அந்த அத்தா, இந்த அத்தால கூடுதலாக இருக்கின்ற இடம் மலையகம். மாரியம்மா அதெல்லாம் இருக்கு, முத்து மாரியம்மா, சிவன் எல்லாமே இருக்கு. ஆனா மற்றது எல்லாத்தையும் விட இந்த சம்பவங்கள் கூடுதலாக. அப்ப அப்ப இதுல எப்படி வந்தது? எனக்கு ஒரு சம்பவம், டைம் போகுது, சரி, எனக்கு ஒரு சின்ன சம்பவத்தை சொல்லிப்போம். நாங்க வந்து கிராமத்தில் இருக்கிறோம், எஸ்டேட்ல இருக்கிறோம். நாங்க மார்க்கெட்டுக்கு போறதா, சந்தைக்கு போறதா கிராமத்துக்கு, சிங்கள கிராமத்துக்கு பெரிய பள்ளம் ஒன்று கடந்து வரணும், இடையில சின்ன காடு மாதிரி. அப்ப ஒரு நாள் இரவு 7 மணியை போல அந்த வழியால ஒருத்தர் வந்திருக்கிறார். மக்களுக்கு பயம், என்னன்னு கேட்டா 6 மணி பட்ட பிறப்பு அந்த பேய் வந்துருமோ, இந்த பேய் வந்துருமோ, அப்படியாப்பட்ட பயம். இன்றைய விட அன்றைய காலத்துல பயம் என்ன சார்? அப்படிதான் அன்றைய காலத்துல அந்த அந்த ஒரு பயம் இருக்கு. அப்ப இவர்களுடைய எடுத்துக்கொண்டு வருகின்ற போது அந்த புதர்ல இருந்து, அந்த இதுல இருந்து, சிறிய காட்டுல இருந்து மாடு ஒன்று, மாடு கண்டு குட்டி ஒன்று பேடு சத்தம் அட்டிச்சு சத்தம் ஓடிக்கிட்டு ஓடி வந்துருக்கிறாரு. 2 மைல் ஓட்டம், ஒரே ஓட்டம் வந்து 2 மைல் ஓடி வருவாங்க. என்ன பிறகு அவனோட மூச்சு அடைச்சு வாயில இருந்து ரத்தம் வந்து, மூக்குல ரத்தம் வந்து, பிறகு எல்லாம் சொல்லிட்டாங்க இந்த இடத்துல தான் பயந்து போட்டு வந்துட்டான். பிறகு என்ன செஞ்சுட்டாங்க, அந்த இடத்துல வச்சு சின்ன கல் ஒன்று வச்சு, இவத்தான் கல்லு, அதுதான் எங்கட ஆத்தா. அப்ப அந்த கல்லுக்கு என்ன செய்வாங்க, அதுக்கு பூ வைக்கிற அந்த கல்லு தான் எடுத்து போன செஞ்ச கல்லூன்னு எடுத்து படையலுக்கு மாதிரி வச்சுட்டோம். இன்றைக்கு பார்த்தா அது பெரிய கோயிலா இருக்கு. என்ற சின்ன காலத்து அனுபவம். இப்ப கோயில்கள், குளங்கள் இப்படி உருவாகுது. இப்ப என்கிட்ட கேட்கின்ற பொழுது நான் வந்து கொஞ்சம் கடவுள் மீது அதீத நம்பிக்கை கிடையாது எனக்கு. நான் கொஞ்சம் விஞ்ஞானத்தை கொஞ்சம் கூடுதலா நம்புறேன். நான் அதே நேரத்தில் எங்களை பஞ்சாதி வந்து அதீத கடவுள் பக்தியுடைய கோயிலுக்கு வேணா போவேன், கும்பிடுவேன், எல்லாமே செய்வேன். அதெல்லாம் அதுல எந்த பிரச்சனை. இப்ப என்னைய கோயிலுக்கு கூப்பிடுவாங்க, குளத்துக்கு கூப்பிடுவாங்க, போனா அதுகளுக்கு எந்த விதமான தடை கிடையாது. எந்த மனசாட்சி ஒன்று இருக்குதானே. அப்ப அந்த மனசாட்சி என்னை எந்த நேரம் உறுத்தி கொண்டே இருக்குது. எங்களை காப்பதற்கு கடவுள் ஒன்று இருக்குமாக இருந்தால் ஏன் இன்றைக்கு நமக்கு எல்லாருக்கும் தெரியும், கடந்த காலங்கள்ல நம்மளோட வித்தியா இறந்து போனோம். நான் போயிருக்கிறேன் அந்த இடத்துக்கு. பக்கத்துல கோயில் இருக்குது, சர்ச் இருக்குது, பள்ளியும் ஒன்று இருக்குது. எனக்கே ஒரு யோசனை வந்துச்சு, அந்த பிள்ளை வந்து உண்மையிலேயே ஒரு எந்த மகள் மாதிரி அழகான பிள்ளை. இந்த கடவுள் எல்லாம் பக்கத்துல இருந்து கூட இவ இல்ல 7 மணிக்கு கொண்டு போயிட்டு 11 மணி வரைக்கும் நாசம் பண்ணி கதற இந்த கடவுளுக்கெல்லாம் கேட்கறேன். எனக்கு அந்த பக்கத்துல எனக்கு ஒரு இது உண்டு. இருந்தாலும் கூட நான் சொல்றேன் நண்டாள். அப்ப சிவத்தம்பி கேட்பாரு, கடவுள். நான் சொல்ல, சார் உங்களுக்கு என்ன பத்தி தெரியும் தானே சார் சொல்லிட்டு கடைசி சொல்றேன். என்னன்னு கேட்டேன், சார் நான் ஒரு விஷயத்தை சொல்லுவேன், எங்களுக்குண்டு ஒரு கடவுள் இருந்துச்சு என்றாவது ஒரு நேரம் சொல்லுவேன், சிவத்தம்பி என்கின்ற கடவுளும் இருந்துச்சு எங்களுக்கு. நீங்க எல்லாம் சிவத்தம்பி பத்தி என்ன நினைக்கிறேன் எனக்கு தெரியாது. இங்கே உள்ள ஆக்கள் மத்தியில ஒரு சில விமர்சன ரீதியா பார்ப்பாங்க, குறைபாடாக பார்க்கின்றதெல்லாம் இருக்கு. நான் கண்ட சிவத்தம்பிங்கிறது கலை, இலக்கியம், தமிழ் மொழி, ஆங்கில மொழி, சிங்கள மொழி எல்லாமே கலந்த ஒரு பெரிய பொக்கிஷம் உண்டு. அந்த பொக்கிஷம் இன்னைக்கு அப்ப அப்ப நான் இந்த இடத்துக்கு வருவதற்கு காரணம் வேற எதுவும் இல்லை. அது ஒரு காரணம் ஒன்று. 2000 நான் படிச்சது பண்டாரவர்கள் இருந்தார் எங்களிடம் ஆசிரியர் ஒருத்தர். அப்ப அந்த நேரத்தில் அவர் யாழ்ப்பாணத்து ஆசிரியர்கள் எங்கள் பாடசாலைகள் கூடுதலாக இருந்தார்கள். கேட்பாங்க, டே யாழ்ப்பாணத்தை தெரிய மாட்டான்னு கேட்பாங்க.
தெரியாது சார் அப்ப டேய் யாழ்ப்பாணம் என்பது மாற்று கருத்துக்களின் ஊற்று அப்படிப்பார். ஏண்டா அவர் 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 அப்படிதான் இலக்கிய பாடத்தை அதை படிப்பிக்கின்ற பொழுது அதை சும்மா புசித்து படிப்பார்கள். நாங்கண்டா வாயாண்டு பிளந்து கொண்டு பார்த்து அந்த அவருடைய தாக்கம் உண்மையில சொல்ற அந்த தாக்கம் தான் மிக அந்த இலக்கிய நாவல்கள், எழுத்துக்கள், கவிதைகள் எல்லாமே வருவதற்கு ஒரு காரணம். அப்ப நான் இன்றைக்கு நான் எடுத்துக்கொண்டு வரேன். இன்னைக்கு நான் இங்க வந்து ஒரு 15 வருஷம் ஆகும், 2010ஆம் ஆண்டு. அப்ப அந்த 2010ஆம் ஆண்டு நாங்கள் இங்கு வருகின்ற பொழுது எங்களுக்கு அடைக்கலம் கொடுத்த இடம் ஆவரங்கால். உங்களுக்கு எல்லாம் தெரியாம இருக்கலாம், தெரியும் என்று நினைக்கிறேன். 2011ஆம் ஆண்டு மனித உரிமைகள் தினத்தன்று இந்த பிரதேசத்திலேயே இருந்த ஒரு குகன் என்கின்ற ஒருத்தர் காணாமல் பட்டார். அவரோடு எங்களிடத்தோழர் ஒருத்தர் லலித் குகன் சொல்லுவாங்க, பேசப்பட்டு காணாமல். நான் அந்த குகன் வீடு பக்கத்துல தான். அந்த நேரத்தில் எங்களை கூப்பிடுறதுக்கு அழைக்கிறதுக்கு யாருமே இல்லை. அவர் அவருடைய வீட்டுக்கு அழைத்து சாப்பாடு கொடுத்து, முதல்ல சின்ன வீடு இருந்தா பெரிய வீடு கட்டி கொண்டிருந்தார். அந்த வீட்டுல எங்களுக்கு இருப்பிடம் கொடுத்து எங்களுக்கு அடைக்கலம் கொடுத்த இடம் ஆவரங்கா. அது ஒரு காரணம் நான் இந்த இடத்துக்கு பார்த்தேன். அதே போன்று அப்ப இந்த காரணிகளோட சேர்த்து கொண்டு தேடி பார்த்து நம்முடைய கலைச்செல்வன் யார்? கலைச்செல்வன் சாதாரண குடும்பத்தை சார்ந்த கல்வி கற்று இன்றைக்கு ஒரு பெரிய கல்வி மானாக வளர்ந்திருக்கின்றனர். அப்ப அந்த இதுக்கு நான் மறுபக்கம் போட்டு பார்த்து நம்முடைய அனுரை எப்படி சாதாரண குடும்பம், ரொம்ப அருமையான குடும்பம். கலைச்செல்வனை விட ரொம்ப ரொம்ப அருமையான குடும்பம். ஒரு கூலி தொழிலாண்ட மகன், கஷ்டம் துன்பம் குப்பிலாமல் படித்தவர். பிறகு படிப்பதற்கு காசு இல்லாதன் காரணமாக பிறகு ரயில் ஏறி வடவித்தவர். பிறகு கேரளி பல்கலைக்கழகம் போயிட்டு பட்டதாரியாகி அரசியலில் ஈடுபட்டு அந்த அரசியலுக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்து தான் எடுத்த இலக்குக்காக இலக்க அடைவதையும் திட்டமாக முன்னின்று இன்றைக்கு தெரியும் நம்ம உலகமே திரும்பி பார்க்கின்ற ஒரு நபர், உலகமே திரும்பி பார்க்கின்ற ஒரு மாற்றம். இதனால் வரைக்கும் இந்த அரசியல் என்பது மேட்டு குடிகளுக்கு மாத்திரம், உயர் வர்க்கத்துக்கு மாத்திரம், சொந்த எஜமான்களுக்கு மாத்திரம் வரையறுக்கப்பட்டிருந்த அரசியல் 76 வருடங்களுக்கு பிறகு மாற்றமடைந்திருக்கு. அப்ப அந்த மாற்றத்துக்கு தலை தாங்கிய நபர் அனுரை நான் நினைக்கிறேன் என்னை விட நீங்க எல்லாம் கூடுதலா அனுர தோழரை நேசிக்கின்றவர்கள். அதுல மாற்று கருத்துக்கு இடமில்லை. அப்ப அந்த அனுபவம் அண்மையில கடந்த 2 வாரத்துக்கு முன்பு துபாய்க்கு போனார். துபாயில நடந்துச்சு உலக தலைவர்களுடைய மகாநாடு. அந்த மகாநாட்டில் 150 நாடுகளை சார்ந்த அரசு தலைவர்கள் கலந்து கொண்டு கேட்டாங்க, வேர் இஸ் தி அனுர? I want to see Anura. Where is the Anura? I want to shake my hand. நான் சொல்ல வரேன் என்னன்னு கேட்டா, முழு உலக தலைவர்களுக்கும் கூட ஏன்னு கேட்டா, உலகத்துல இப்படி நடக்கல. இது மாதிரி இன்னைக்கு நம்ம இலங்கையில் ஏற்பட்டிருக்க மாற்றம், நீங்க எல்லாம் செஞ்சிருக்கின்ற மாற்றம் என்பது உலக வரலாற்றிலே பெரிய மாற்றம். ஒரு காலத்தில் இதெல்லாம் நடந்திருக்கின்ற புரட்சியின் மூலமாக, ஆயுத போராட்டத்தின் மூலமாக, மக்கள் போராட்டங்கள் மூலமாக நான் நீங்க தேர்தல் செஞ்சிருக்கோம். மக்கள் போராட்டம் அல்லது ஆயுத போராட்டத்துல
இதுகள் நிகழ்ந்திருக்குமாக இருந்தா மாற்ற அடுத்த நிமிஷமே மாற்றம் நிகழ்ந்தும். அடுத்த நிமிஷத்துல அந்த மாற்றத்துக்குள்ளாக்கப்பட்ட அரசியல் முன்னெடுக்க. ஆனா தேர்தல்ல மாறினால வேண்டி கொஞ்சம் மாற்றத்துக்கு காலம் எடுக்கும். ஆயுத போராட்டம் நடந்திருக்கும். நமக்கு தேவையில்லாத அதிகாரிக்கார் வீட்டுக்கு போப்பா, நமக்கு தேவையான அதிகாரியை போட்டார். ஆயுத போராட்டம் மக்கள் போராட்டத்தில் நடக்கலாம். ஆனா தேர்தல் நடந்த பிறகு ஜனநாயக ரீதியான தேர்தல்ல நம்ம ஜனநாயகத்துக்கு மதிப்பளிக்கும். அதனால நமக்கு எல்லாருக்கும் தெரியும், இன்றைக்கு நம்மள இருக்கின்ற அரசு அதிகாரிகள் நல்லவங்களா? நீங்க எப்படி கட்சிகள் ஜனநாயகம் வேலை செஞ்சுட்டு வந்துருவீங்க? காடு பிரச்சனை இருக்குது, காடு பிரச்சனை உடனடியாக விளக்குகளை தீர்த்து கொடுத்துருவார்களா? உங்களோட ரோட்டு பிரச்சனை இருக்கு, ரோட்டு பிரச்சனை உடனடியாக அரண்டி சீர் செய்து கொடுக்குதா? அலக்கழிச்சு உங்களை வேணா நிலைமைக்கு உள்ளாக்கி இனிமேல் வீட பக்கம் தலையை வச்சு படுக்க மாட்டேங்கிற நிலைமைக்கு நம்முடைய அரசு யந்திரம் சீரழிஞ்சு போயிருக்குதா இல்லையா? அப்ப இதற்கு மாற்றங்கள் செய்யும். அதுக்கான நம்ம சொல்ற இதுகள் உடனடியாக முடியாது. எல்லாத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மாற்றம் அடையும். நாட்டு மாற்றம் அடைஞ்சிருக்கோம். ஜனாதிபதி, நாட்டு அமைச்சரவை, அமைச்சு செயலாளர்கள், பிரதி அமைச்சர்கள், எங்கள் கீழே இயங்குகின்ற எங்களுடைய அரசு யந்திரம் எல்லாம் மாற்றம் அடைஞ்சிருக்கு. அதுக்கு வெளியில இருக்குது. ஏன்னா நம்முடைய அரசு அதிகாரிகள் இருக்காங்க, பிரதேச செயலாளர் இருக்காங்க, கல்வி செயலாளர்கள் இருக்காங்க. இவங்களுக்கு பின்னுக்கால இருக்கின்றதெல்லாம் பார்த்தான்னு சொன்ன பேர் எதுவும் இல்லை. எல்லாம் சீரழிந்து சிதைந்து போய் கிடக்கும். இங்க மாத்திரமே எல்லாமே படுது. அது இங்க கொஞ்சம் கூட. அப்ப அதுக்கான இதுகளை மாற்றியாகும். நாங்க வந்திருக்கிறது மாற்றத்து. அப்ப அந்த மாற்றத்தை செய்கின்ற ஒரு அரசியல் இன்றைக்கு உங்கள்கிட்ட உருவாயிருக்கு. அதனால நாங்க சொல்லுகின்ற ஒன்று தான், வேற எதுவும் இல்லை. இந்த அரசாங்கம் உங்களுடைய அரசாங்கம். அப்ப இந்த அரசாங்கத்தை மீண்டும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய பொறுப்பு கடப்பாடு இருக்கு. நாங்க ஆட்சி வந்து 3 மாசம் தான் பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு. ஆனா நம்முடைய அந்த மாற்றங்களை பேசுவதற்கு பதிலாக சின்ன குறைபாடுகள் நம்ம தேடி கொண்டிருக்காங்க. வந்தாங்க, இன்னும் எங்களோட ரோட்டை விடலையே, வந்தாங்க ஒரு காணிய விடலையே, இன்னும் வந்தாங்க எங்களோட அரசியல் கைதிகள் விடுதலையே, இவங்க வந்தாங்க எங்களோட பிள்ளைகளுக்கு 6000 ரூபாய் கொடுத்துருக்காங்களே, அஸ்வசமாய் அதிகரிச்சிருக்காங்களே, சம்பளம் அதிகரிச்சிருக்காங்களே, ஏப்ரல் மாதம் நம்ம சம்பள சட்டை பார்க்கின்ற பொழுது சம்பளம் அதிகரிச்சிருக்குது. பாடசாலைகளுக்கு கல்விக்கு இலங்கை வருஷாறுல கூடுதலான நிதி ஒதுக்கீடு செய்திருக்கின்றார்களே, சுகாதாரத்திற்கு கூடுதலான நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்கின்றார்களே, யாழ்ப்பாணத்துக்கு வீதிகளை புனர்மிப்பதற்கு 5000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கியிருக்கின்றார்களே. அது மாத்திரமல்ல, எங்க இருக்கின்ற துறைமுகங்கள் அனைத்தையும் செயற்படுத்துவதற்கான செயற்பாடுகளை முன்னெடுத்திருக்கின்றார்களே. இதெல்லாம் செய்கின்ற போது 2022ஆம் ஆண்டு ஏப்ரல் மாசம் 12ஆம் தேதி நமது நாடு வங்குரோடு அடைந்த நாடு அறிவிக்கப்பட்ட நாடு. அந்த நாட்டில தான் அப்படியே நடக்குது. தேடி பாருங்க, பேங்க்ரப்ட் ஆன நாடு ஒன்று ஒரு சசாப்த காலத்துக்கு வரைக்கும் தலதூக்குதலாக வரலாறு. நம்ம இன்னைக்கு என்ன இருக்குது? நம்ம டாலர் ஸ்டேபிள் இருக்குது. நாங்க கூட நினைச்சோம் இந்த வாகனங்கள் இறக்குமதி கொடுத்த பிறகு டாலர் கொஞ்சம் மேல வரும். இல்ல, ஸ்டேபிளா இருக்கு. நம்மளோட வங்கிகள் இதனால வரைக்கும் தளம்பல் நிலையில் இருந்தது, இப்ப ஸ்டேபிள் ஆகிருக்கு. நம்ம ஷேர் மார்க்கெட் நாங்க நினைச்ச விழுந்துரும், இல்ல உயர்வான இடத்துல இருக்குது. அப்ப மறுபக்கம் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் வேகமாக வருகின்றார்கள். நமது டயஸ்போராக்கள் வேகமாக நமது நாட்டில் வந்து முதலீடு செய்யலாங்கிற ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. ஆனா அந்த நம்பிக்கைய சீர்குலைக்கிறதுக்காக பல சதிகளும் சூழ்ச்சிகளும் போகும்.
அதனால் கல்வி கற்று எமது சமூகத்தை சார்ந்த யாழ்ப்பாணத்து சமூகத்தை சார்ந்த உங்களிடம் சதி சூழ்ச்சி வலைகளில் விழுகின்ற மக்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு எல்லாம் இருக்கு. அந்த வகையில் இந்த பட்டமளிப்பு இந்த விழா பாராட்டு விழா மிகவும் பாராட்டுக்குரியது எனவே நான் நினைக்கிறேன். இவ்வாறான கல்வியலாளர்களை போற்ற வேண்டும், பாராட்ட வேண்டும். இது கிராமமாக செய்ய முடியுமாக இருந்தால், கிராமமாக நமக்கு இருக்கின்ற கல்வியாளர்கள் பெண்ணா ஆனா என்று பாராது அவர்களை பாராட்டி வாழ்த்த முடியுமாக இருந்தால், அந்த பாராட்டுக்குரியவர்களுடைய சமூகம் நாளைக்கு இதைவிட பாராட்டுக்குரியதாக மாற்றம் அடைவது தவிர்க்க முடியாது. அந்த வகையில் இந்த ஆவரங்கால் பிரதேசத்தில் எனக்கும் வரலாற்று சிறப்பு மிகுந்த எங்களை யார் தழுவிக்கொண்டு அடைக்கலம் கொடுத்த பிரதேசத்திற்கு வந்து எங்களுடைய அன்பர் நண்பர், அது மாத்திரமல்ல எங்களுடைய தோழரும் கூட அந்த கலைச்செல்வனை வாழ்த்துவதற்கு கிடைத்ததை பெரிய மதிப்பு என்று நான் நினைக்கின்றேன். அதற்காக வருகை தந்த உங்கள் எல்லோருக்கும் எனது நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு எனது இந்த உரை முடித்துடன் நன்றி. இந்த நிகழ்வுக்கு விருதமிருந்து வந்திருக்கின்ற எங்கள் அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய கௌரவ அமைச்சர் சந்திரசேகரம் ஐயா அவர்களே, இன்றைய விழாவின் கதாநாயகன் உங்களுடைய அண்ணாமலை கலைச்செல்வன் அவர்களே, மதிப்புக்குரிய சபையோரே, இங்கு வந்திருக்கின்ற சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய இந்த எங்களுடைய கலைச்செல்வன் ஆசிரியருடைய பாராட்டு நிகழ்விலே நான் கலந்து கொள்வதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். எனக்கு தெரியும், நான் அவருடன் குறிப்பிட்ட காலமாக நல்ல உறவை பேணிக்கொண்டு அவரோடு சேர்ந்து பயணித்து வருகின்றேன். அவருடைய பணிகள் எனக்கு தெரியும். ஒரு ஆசிரியராக நீண்ட காலமாக இந்த மண்ணிலே சேவையாற்றி பல்லாயிரக்கணக்கான மாணவருக்கு கணக்கியல் மட்டுமல்லாது இந்த மாணவர்கள் எவ்வாறு இந்த மண்ணிலே பண்போடும் அன்போடும் வாழ வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்தவர். எனக்கு தெரியும், அவருடைய குடும்பம், அவருடைய குடும்ப பின்னணி எல்லாம் நான் அறிந்திருக்கின்றோம். ஒரு அன்பான குடும்பம், நல்ல தாய் தகப்பன், நல்ல சமூகம் என வாழ்ந்து வருகின்ற அவருக்கு நீங்கள் எடுத்திருக்கின்ற பாராட்டு விழா உண்மையிலேயே மிகவும் சிறந்தது. நான் நினைக்கிறேன், அவருடைய பணியானது இன்றுடன் முடிந்துவிடப் போவதில்லை. அவர் இறந்த பின்னும் நீண்ட காலம் அவருடைய பெயர் நிலைத்திருக்கக்கூடிய அளவுக்கு அவர் செய்திருக்கின்றார், இனியும் செய்ய இருக்கின்றார். நான் நினைக்கிறேன், கோப்பாய் பிரதேசத்திலே எங்கள் தேசிய மக்கள் சக்திக்கு அதிகமான மக்கள் வாக்களித்திருந்தார்கள். அதே போன்று எனக்கும் இந்த மக்கள் ஏராளமான வாக்களை தந்திருந்தார்கள். அதே போன்றுதான் இந்த பிரதேசத்துக்கு என்னை பிரதேச மாவட்ட பிரதேச அபிவிருத்தி குழு தலைவராகவும் நியமித்திருக்கின்றார்கள். அதே போன்று என்னுடைய பங்களிப்பு அதிகமாக இந்த கோப்பாய் மண்ணுக்கு இருக்கும் என்று இந்த இடத்திலே கூறிக்கொள்கின்றேன். இந்த கோப்பாய் பிரதேச மக்கள், குறிப்பாக அச்சிவேலி மக்கள், இங்கே சுதன் சார் இருக்கிறார். அவர் என்னை இந்த பிரதேசத்துக்கு 20 ஆண்டுகளுக்கு முன்பு அறிமுகப்படுத்தி நான் ஒரு ஆங்கில ஆசிரியராக இருந்த காலத்திலே இந்த மண்ணுக்கு என்னுடைய சேவையை பெற்றுக் கொடுத்தவர். அதே போன்று இந்த அச்சிவேலி, ஆவரங்கால், புத்தூர் இந்த பிரதேசங்கள் எல்லாம் எனக்கு நன்கு பரிச்சயமான பிரதேசங்கள். நீண்ட பாரம்பரியம் உள்ள மக்கள், அநேகமான மக்கள் தன் உடல் உழைப்பால் வளர்ந்த மக்கள். எனவே உங்களுக்கு தேசிய மக்கள் சக்தி ஊடாக எங்களுக்கு கிடைத்திருக்கிற அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி சிறந்த சேவைகளை செய்து இந்த மண்ணை நாங்கள் வாழ வைப்போம் என்று கூறி, மீண்டும் ஒரு முறை கலைச்செல்வன் சாருக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் அவர் நீண்ட காலம் வாழ வேண்டும் என்று கேட்டு அவருடைய சேவைகள் தொடர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இந்த வாய்ப்பு வழங்கி உங்களுக்கு நன்றி கூறி வரவேற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். தோன்றிற் புகழோடு தோன்றுக அகிதிலா தோன்றலின் தோன்றாமை நன்று. திருவள்ளுவர் அன்றே சொல்லியிருக்கிறார், தோன்றினால் புகழுடன் தோன்ற வேண்டும்,
அது எங்களுடைய சேருக்கு மிகவும் பொருத்தமான ஒரு விடயம், திருவள்ளுவருடைய கருத்து. உண்மையில் அந்த பெற்றவர்கள் அந்த 10 மாதம் வேதனைப்பட்டு பாராட்டி சீராட்டி வளர்த்து எத்தனையோ வேதனைக்கு மத்தியிலும் எங்களை கல்வியில் வளர்த்து இன்று அவர் இந்த சான்றோர்கள் இத்தனை பேரும் பாராட்டுகின்ற போது அவருடைய மனது இன்றைக்கு அடைகின்ற சந்தோஷத்துக்கு நிகரே இல்லை. அம்மாவுக்கு நான் தலைவணங்குகிறேன். நான் விடயத்துக்கு வருவதென்றால் இந்த தாரமும் குருவும் தலைவிதிப்படி என்று சொல்வார்கள். அதன்படிதான் நான் சேரை சந்தித்தேன். நான் அபிவிருத்தி உத்தியோகத்தராக கடமையாற்றுகின்ற வேளையிலே கணக்கீட்டு முறைமை 3 முறை பெயில் விட்டேன். மற்றதெல்லாம் பாஸ், கணக்கீட்டு முறைமை பெயில். தேடினேன், எங்கே போய் படித்தால் எங்கே எப்படி சித்தி அடைவதென்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் எழுதுவேன். எழுதி போட்டு வந்து படித்த சாருக்கு சொல்வேன் 80 வரும் போல எனக்கு சார். சரி நீ பாஸ் பண்ண 80 சொல்வார்கள். ஆனால் வரும்போது பெயில் தான் வரும். பாஸ் மார்க்ஸ் 40, அது கூட எடுக்க முடியவில்லை. ஒருவர் அம்பிட்டார் சொன்னார், இப்படி கலைச்சிருந்தன் சார், நீ என்ன கல்வியங்காட்டில் இருக்கிற, உனக்கு தெரியாமல் அவர் இருக்கிறாரோ, உனக்கு பக்கத்தில் இருக்கிறார் என்று சொன்னார். நான் கல்வியங்காடெல்லாம் இருக்கிறேன், எனக்கு தெரியாது உண்மையில் இவர் இருப்பது. பேர் நான் சொன்னார்கள், கலைச்செல்லன் என்ற ஒரு சார் இருக்கிறார், கணக்காளர். அவரிடம் போனவர்கள் பெயில் விட்டதே கிடையாது, பாஸ் பண்ணித்தான் வருவார்கள், ஆகினால் நம்பி போகின்றார்கள். அப்போ பாஸ் பண்ணதில் கடைசியாலாவது நான் இருப்பேன் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு பிறந்தது. போனேன். போய் இன்னொருவனையும் பிடித்து கொண்டு அங்கே என்னுடன் வந்திருக்கிற திருவாகரன் 2 பேரும் போகிறோம். போய் நிற்கிறோம். ஆனால் நாங்கள் பெரிய படித்த பெரியாக்கள் தானே போகிறோம். சார் என்ன நீக்க போறாரு, இவங்க என்னட்ட படிக்க வராங்க. போனோம், சேரை கூப்பிட்டு அன்றதான் நாங்கள் பார்க்கிறோம். உண்மை அன்றே யோசித்தேன் நான் சித்தி அடைந்து விடுவேன் என்று. அவ்வளவு பதுமை, அவ்வளவு மரியாதை, அவ்வளவு பக்குவம், இவ்வளவு தலையில் வைத்துக் கொண்டும் தான் சொல்வார்கள், பதவிகள் உயர்கின்ற போது பணிவு பெற வேண்டும் தோழா என்று சொல்வார்கள். அந்த அவ்வளவு விடயங்களும் சேரிடம் கண்டோம். அப்படியான ஒரு மனிதனை நான் கண்டோம். உண்மையில் நான் பாராட்டுவதற்காக கூறவில்லை. அவரிடம் நான் கற்றுக்கொண்ட விடயங்கள் அந்த கொஞ்ச காலம் கற்றோம். ஆனால் அவர் கணக்கீட்டு முறைமையை கற்றது மட்டுமல்ல, எங்களுக்கு பிரதேச செயலகம் மாவட்ட செயலகங்களில் கணக்கீடுகள் எவ்வாறு பயன்படுத்தப்படுகிறது, எவ்வாறு எங்கு செல்கிறது, இப்படி செய்தால் அது தவறு, இப்படி செய்தால் அது சரி என்ற விடயம் அனைத்தையும் கற்றோம். நாங்கள் பரீட்சைக்கு கற்கவில்லை, ஆனால் அவருடைய விடயங்கள், பாராளுமன்ற விடயங்கள் அனைத்தும் கற்றோம். பலருக்கு நான் வந்து சொன்னேன், அம்பிட்டு இருக்க ஒரு சார் பாஸ் பண்ண விரும்பினவர்கள் வாங்கள் என்னுடைய கூட்டி போனோம், சென்றோம், படித்தோம். படித்து ஒருவர் கூட பெயில் இல்லை, அத்தனை பேரும் பாஸ். பரீட்சை மண்டபத்துக்குள்ளால் வெளிக்கிட்ட உடனே 3 பேரும் ஒன்று கூடி நான் நேரே சேரதான் போனேன். சார் நெடுகத்தான் எழுதி எல்லாருக்கும் சொல்றேன், நான் பாஸ் பண்ணுவேன் பாஸ் பண்ணுவேன், ஆனா பெயில் வந்தது. இந்த முறை நானே சொல்கிறேன், மற்ற நீங்கள் சொல்ல தேவையில்லை சார், நான் பாஸ் பண்ணுவேன் சார் சொன்னேன். அது எனக்கு தெரியுது தானே. உண்மையில் அப்படியான ஒரு சேரை சந்தித்தது எங்களுக்கு கடவுள் கொடுத்த வரம். அதுவும் எங்களுடைய அம்மாவுக்குத்தான் மீண்டும் அந்த நன்றிகளை பாராட்டுகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் இந்த பூமிக்கு, இந்த ஆவரங்காலுக்கு சேரை தந்ததால் எத்தனையோ அதிகாரிகள், எத்தனையோ கல்வியாளர்கள் என்று சேருடைய அந்த கல்வியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அது அனைத்தும் உங்களுக்குத்தான் பெருமை. மற்றது நான் ஒன்று எழுதிட்டு வந்தேன், சிறுக்கு மறந்து போடுவேன் என்று. அந்த இன்று அந்த கணக்கீட்டு துறைக்கான சர்வதேச நிபுணத்துவம் தகமை சான்றிதழ் சிறுக்கு கிடைத்தது, கலாநிதி பட்டம். அதனை இந்த மக்கள் கொண்டாடுவது மிகவும் பெருமை, மிகவும் மகிழ்ச்சி. அதை இட்டு அந்த விழாவுக்கு வந்து சேரை பற்றி கதைப்பதற்கு கிடைத்ததுக்கு நானும் பெருமை கொள்கிறேன். சேரை நாங்கள் என்றும் மறக்க மாட்டோம். அப்படியான ஒரு சேர் எங்களுக்கு கிடைத்தது. உண்மையில் இந்த மண் மகத்துவம் பெற்றது.
இந்த மண்ணில் பல கல்வியாளர்கள் உருவாகி இருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் அவ்வாறு ஒரு மனம் படைத்த மனப்பக்குவம் படைத்தவர், அனைவரையும் அரவணைக்கக்கூடிய ஒரு மனம் உள்ளவர், எந்த நேரமும் சிரித்தவர், சிரிப்பு முகம், கோபம் வந்ததே கிடையாது. எங்களை கல்வி கற்கும் போது ஆனா கேள்வியே கேட்க மாட்டேன். ஆனா அவ்வளவும் எங்களுக்கு மண்டைக்கு ஏறும். கேள்வி கேட்கறதுக்கு பயந்தாவது நாங்கள் படிப்போம், அப்படி இல்லை. சார்கிட்ட போய் அந்த அன்பிலேயே படித்தோம். சார் நீங்கள் பார்த்தீர்கள் இவர் என்னென்று படிப்பிக்கிறார் என்று தான் யோசிப்பார்கள். அப்படித்தான் சிம்பிளா படிப்பிப்பார். என்னென்று அப்படி புகட்டுகிறார் என்று எனக்கு அந்த தந்தை இன்னும் தெரியவில்லை. வந்தவர்கள் அனைவரும் சித்தி அடைகிறார்கள், சித்தி அடைந்துதான் செல்கிறார்கள், இன்னும் சித்தி அடைய நிறைய இருக்கிறார்கள். அடுத்த பரீட்சைக்கு நாங்கள் சேரிடம் தான் போவோம். சேர் தான் எங்களுக்கு எந்த காலமும் குருவாக இருப்பார். அவரை நான் வாழ்த்துவதில், இந்த வாழ்த்து சொல்வதற்கு கிடைத்த அந்த நேரத்தை நான் இறைவனுக்கும் நன்றி கூறி, அம்மாவுக்கும் நன்றி கூறி, சேருக்கு மீண்டும் எங்களுடைய பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த கௌரவ அமைச்சர் மற்றும் சிறப்பு விருந்தினர் மற்றும் மதகுருமார் மற்றும் ஏனைய அனைவருக்கும் எனது அன்பான மாலை வந்தனங்கள். நான் இன்று மிக மகிழ்ச்சி அடைகிறேன். ஏனென்று சொன்னால் கலைச்செல்வன் அவர்கள், அதாவது கலாநிதி கலைச்செல்வன் அவர்கள், உடனாலும் கலைச்செல்வன் என்று சொன்னால் இனி கலாநிதி டாக்டர் கலைச்செல்வன் அவர்கள் எனது நீண்டகால நண்பர். நாங்கள் நீண்ட காலமாக பல்கலைக்கழகத்தில் ஒன்றாக கற்று ஆசிரியர் தொழிலை புரிந்து வந்தோம். அவர் அதுக்கு பின்னர் இந்த கணக்கியல் துறையில் பரீட்சை எழுதி ஒரு கணக்கியலாளராகி பின்னர் இன்று கலாநிதி பட்டத்தை பெற்று இன்றைக்கு ஒரு உயர்ந்த கல்விமானாக இந்த பிரதேசத்துக்கு பெருமை சேர்த்திருக்கின்றார். அந்த வகையிலே இந்த பிரதேச மக்களும் இவரூடாக ஒரு உயர்ந்த அந்தஸ்தை பெற்றிருக்கிறார்கள் என்பது அதன் கருத்தாகும். அந்த வகையிலே அவர் கல்வியிலே மிக உயர்ந்த நிலையை இன்று அடைந்துள்ளார். ஒருவர் கல்வி கற்றால் ஓஎல் படித்து பின்னர் ஏஎல் படித்து பிறகு பட்ட படிப்பை முடித்து பிறகு அடுத்த டிகிரி ஒன்றை செய்து பிறகு உயர்ந்த பட்டம் தான் இந்த கலாநிதி பட்டம். அப்ப இன்றைக்கு அவர் கல்வியில அடைய வேண்டிய உச்சத்தை அடைந்து விட்டார். அந்த வகையிலே அவர் அதனுடைய வாழ்க்கை காலத்திலே மிக இலகுவான முறையில் கணக்கியலை கற்பித்தவர். இன்றைக்கு அவரிடம் கற்ற மில்லியன் கணக்கான மாணவர்கள் இருக்கின்றார்கள். அந்த வகையிலே ஒரு கணக்கியலை மிக எளிமையாக கற்பித்தவர், எல்லோருக்குமே வழங்கக்கூடிய வகையில கல்வி கற்பித்தவர். அவர்கள் இணைந்து நான் பொருளியல் என்ற பாடத்தையும் கற்பித்து நிறைய மாணவர்களை இந்த பிரதேசத்தில் நாங்கள் வளர்த்தெடுத்திருக்கிறோம். அந்த வகையிலே நான் பெருமை அடைகிறேன். எனவே அந்த வகையில அவருடைய குடும்பத்தினரும் அவரும் எதிர்காலத்தில் நல்ல வளமுடன் வாழ வேண்டும், நல்ல செல்வங்களை பெற வேண்டும், நல்ல ஆசி கூறி நான் அவரை ஆண்டவனை வேண்டி எனது உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். ஏற்கனவே வந்து சென்ற கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கடற்கொள் நீர்வியல் அமைச்சர் சந்திரசேகரன் மற்றும் ரஜீவன் சார் அவர்களுக்கும் ஏனைய கலைச்சலனுடைய அம்மா இருக்கின்றார், மிகவும் அந்த காலத்திலே மிகவும் தெரிந்தவர்கள், மற்றும் ஏனைய எனது நண்பர்கள், அவருடைய உறவினர்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் மாலை வணக்கம். இன்றைய நிகழ்விலே என்னை பொறுத்தவரையிலே உங்களுக்கு நான் என்ன சொல்வதென்றால், உண்மையாக ஒரு சாதாரண ஒரு நிலையிலிருந்து எந்த நிலைக்கு உயரலாம் என்பதற்கு கலைச்செல்வன் அவர்கள் உதாரணமானது. உண்மையாக அவருடைய குடும்ப நிலை உங்களுக்கு தெரியும். சாதாரண நிலையிலிருந்து ஒவ்வொரு கட்டங்களாக வந்தவரோட நான் என்னை பொறுத்தவரையிலே ஒரு ஏஎல்ல தான் நான் நண்பரானேன். அதற்கு முதல் எனக்கு தெரியாது. நான் இடைக்காடு மகாவித்தியாலயம் சோமஸ்கந்தா அதன் பல்கலைக்கழகம் கிடைத்த அதன் போது தெரியும். அந்த வகையில் இந்த பிரதேசத்திலே ராயசவன் சார், கலைச்செல்வன் சார், நான் மிகச்சிறந்த முறையில் பல கல்வி தொடர்பான விடயங்களை ஆரம்ப காலத்திலே முன்னிறுத்தினோம். 89ஆம் ஆண்டு ஏஎல் பரீட்சை எடுத்த உடனேயே இந்த பகுதிக்குரிய பல விடயங்களை கற்பித்திருக்கிறோம். ஆரம்பத்திலே கணபதி பிள்ளை மிஸ் அவர்கள் எங்களை கொண்டே அச்சூரி மகாவித்தியாலயத்தில் கற்பிக்க விட்டார். பல்கலைக்கழகம் கிடைச்சோடனே கற்பிக்க துவங்கினார். அந்த வகையில் அப்படி முன்னேறி வந்து கலைச்செல்வன்ஸோட பிறகு நாங்கள் சென்ற காலேஜ் மத்திய கல்லூரியிலே ஆசிரியராக கடமையாற்றி அங்கிருந்தே அவர் ஒரு அக்கௌண்டனாக தெரியப்பட்டு எல்லோருக்கும் முதல் கட்டமாக ஒரு வழிகாட்டியாக அடுத்த ஒரு நிலைக்கு சென்றது.
அதன் பின்னர் அவர் அந்த சேவையிலே ஒரு இடத்தில் மட்டும் அவர் ஒரு பரந்துபட்ட சேவை செய்தார். வவுனியாவில் இருந்தார், திருகோணமலை போனார், மூதூருக்கு போனார், அப்படியே பென்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு கொழும்புக்கு போனார், திரும்பி கேஸுக்கு வந்தார். இப்படி கடைசியாக வந்து ஆளுநர் ஆஃபீஸ் மட்டும் வந்திருக்கிறார். இப்போ அவர் பரந்த ஒரு விடயங்களை செய்ததுடன் பல வேலைப்பாடுகள் மத்தியிலும் தன்னுடைய சிறந்த முறையில் தன்னுடைய கல்வியை மேம்படுத்தி இன்றொரு கலாநிதி பட்டத்தை பெற்றிருக்கின்றார். அந்த வகையில் அந்த பட்டத்தை பெற்றது மட்டுமில்லாமல் தொடர்ந்து இன்னும் பல சேவைகளை செய்வார். எங்களுடைய கல்வித்துறையிலும் தொடர்ந்து சேவைகளை செய்திருக்கிறார். அப்படி சேவை செய்வதற்கு அவருக்கு நான் வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி. கொண்டிருக்கும் எனது நண்பர் கலாநிதி அண்ணாமலை கலைச்செல்வன் அவர்களே, நமது ஆவரங்கால் சிவன் தேவஸ்தான குருவானவர் யோகா ஐயா அவர்களே, மற்றும் வந்து சென்ற அமைச்சர் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களே, நமது குரு கோபாய் சிவமையா அவர்களே, யாழ் இந்து கல்லூரி பிரதி அதிபர் அவர்களே, ஏனைய ஆசிரியர்களே, கலைச்செல்வன் சார்களே, சொந்தக்காரர்களே, உறவினர்களே, நண்பர்களே, எல்லோருக்கும் எனது வணக்கம். கலைச்செல்வன் சாரும் நானும் சிறு வயதிலிருந்தே இந்த ஊரிலே ஒன்றாக திரிந்தவர்கள். ஆரம்ப காலத்திலிருந்தே ஒன்றாக, அவர் ஒரு வயது குறைவு, எனக்கு ஒரு வயது கூட, ஒன்றாக படித்தவர்கள். நமது காப்போதா சாதாரண உயர்தரம் என்ற வகையை போகும்பொழுது நான் விஞ்ஞான பிரிவுக்கும் அவர் வர்த்தக பிரிவுக்கும் சென்று படித்தாலும் தொடர்ந்து பல்கலைக்கழகத்திலே சமகாலத்திலே படித்து கொண்டிருந்தோம். அவர் வர்த்தக பிரிவு, நான் விஞ்ஞான பிரிவு. இந்த வகையிலே காப்போதா சாதாரண உயர்தரம் பல்கலைக்கழகம், அதற்கப்பால் அவர் ஒரு ஆசிரியராக, நானும் ஒரு ஆசிரியராக இயங்கிக் கொண்டிருந்தோம். அந்த இடங்களில் ஒன்றாக டியூஷனில் கற்பித்துக் கொண்டிருந்தோம். தொடர்ந்து அவர் கணக்கியலாளர் பரீட்சையில் சித்தியதி இலங்கை கணக்கியலாளர் சேவையில் சேர்ந்து ஒரு கணக்காளராக செல்லும் பொழுது நான் வவுனியா தேசிய கல்லூரிக்கு ஒரு பிரிவாக சென்றேன். அங்கு செல்லும் பொழுது மீண்டும் அவர் வவுனியா பிரதேச செயலகத்தில் கணக்காளராக கடமையாற்றிக் கொண்டிருந்தார். அப்பொழுது நானும் அங்கு நீண்ட உறவு, மீண்டும் திருப்பவர்கள் உறவுகள் தொடர்ந்தன. அவ்வாறு நீண்ட காலமிருந்து தொடர்ந்து அவர் யாழ்ப்பாணம் வந்து இவ்வாறு எங்கென்ன உறவுகள் இருந்தன. இங்கே நான் சொல்ல வருவது என்னென்றால், கலைச்செல்வன் சார் அப்படி சொல்லலாம், நண்பர் கலைச்செல்வன், கலாநிதி கலைச்செல்வன் அவர்கள் ஒரு விடாமுயற்சியாளர். எத்தனையோ இடர்களுக்கு மத்தியிலும், எத்தனையோ சவால்களுக்கு மத்தியிலும் தொடர்ந்து கல்வி கற்றவர். தொடர்ந்து இந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் தனது கற்பித்த தொழிலை கைவிடவில்லை. கணக்காளராக கடமையாற்றிக் கொண்டிருந்த காலத்திலே மிகவும் இறுக்கமான டைம். எனக்கு தெரியும், 2009, 2008 காலப்பகுதியிலே இடம்பெயர்ந்தவர் வந்த காலத்தில் அவர் அங்கே கணக்காளராக இருந்து கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் செட்டிகுளம் முகாமில் எத்தனையோ பிரச்சனைகளுக்கு முன்போட்டிருந்த காலத்தில் இரவு பகலாக வேலை செய்து அவர்களை நான் உதவிகளை செய்து கொண்டிருந்தவர். அந்த வகையில் இவ்வாறான நெருக்கடியான ஒரு உயர் பதவியில் இருந்த போதும் தொடர்ந்து கற்று ஒரு கலாநிதி பட்டத்தை பெறுவது என்பது சிக்கலான, மிகவும் கடினமான ஒரு டார்கெட். அந்த வகையிலே இப்போ நாங்களும் கலாநிதி அவர் ஆசை, ஆனால் நாங்கள் ஒரு கட்டத்தில் நிறுத்திவிட்டோம். ஏனென்றால் அவ்வளோத்துக்கு எங்களுக்கு அந்த விடாமுயற்சி, அந்த தன்னம்பிக்கை குறைவு. ஆனால் கலைச்செல்வன் அவர்கள் தொடர்ந்து தன்னம்பிக்கையுடன் கற்று இன்று கலாநிதி கலைச்செல்வனாக மிளர்வது எமக்கும் இந்த பிரதேசத்துக்கும் மிகவும் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் தருகிறது. அதோடு இந்த ஊரிலே கலாநிதிகளின் எண்ணிக்கை மிக குறைவு. அந்த வகையிலே கலாநிதியாக எமது ஊரில் கலைச்செல்வன் வருவது எனக்கு மிக மகிழ்ச்சி அடைகின்றது. படித்தவர்கள் வருவதால் தொடர்ந்து அப்படியான படித்தவர்களின் தேவை இங்கு காணப்படுகின்றது. இன்னும் சரியாக மக்களுக்கு சேவை செய்து தனது உதவிகளையும் பெற வேண்டும் என்று வாழ்த்தி இந்த சந்தர்ப்பத்துக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். முகாமையாளர் திரு ஆனந்தராசா அவர்கள் பொன்னாடை போட்டு காவலர். சிவசக்தி மண்டப முகாமையாளர் ராசநாயகம் அவர்கள். கலைச்செல்வன் அவர்களே, எங்கள் சிவங்கோயில் பிரதம சிவாச்சாரியர் அவர்களே, சிவமையா அவர்களே, மற்ற அதிபர் கிமி காலேஜ் அதிபர் அவர்களே, மற்றும் ஏனைய பெரியோர்களே, எல்லோருக்கும் வணக்கம்.
கலைச்செல்வன் சேரும் இந்த குடும்பம்ட்டு எனக்கு நியாயமான காலமே தெரியும். இந்த ஊர்ல இருந்த காலத்துல இருந்து அது எல்லாரையும் நல்லா தெரியும். அவருடைய அக்கா வந்து என்னுடைய இன்னொரு உரிமையோட கதைக்கக்கூடிய ஒரு சிநேகிதி. மற்றது எனக்கு பெரிய பெருமையா இருக்கு அது அம்மாவை நினைச்சு. என் அம்மா அந்த காலத்துல இருந்து வளர்ந்த விதம், வளர்த்த விதம் எல்லாமே நான் கண்கூட கண்டிருக்கிறேன். அப்ப பெரிய சந்தோஷமா இருக்கு எனக்கு அதை பார்க்க. அவதான் கூட பெருமை அடைவா இதை பார்த்து. மற்றவர் இன்றைக்கு நேற்றில் அவர் அந்த ஆசிரியர் தொழில் அன்றையிலிருந்து இன்ற வரை செய்து கொண்டிருக்கிறார். இனியும் செய்ய வேண்டும் கட்டாயம். ஏன்னா நான் ஒரு ஆசிரியர் என்ற ரீதியில உண்மையிலே ஆசிரியரா இருக்கிறவர் வரம் என்றுதான் நான் சொல்லுவேன். நான் ஆரம்பத்தில் எனக்கு ஆசிரியர் தொழில் கிடைக்க எனக்கு ஒரு பண்டிதர் பெரியப்பா இருந்தவர். அவர்கிட்ட அழுதான் நான் ஸ்கூலுக்கு போவேன். ஐயோ நான் பயமா இருக்கு, இன்னும் இந்த பிள்ளைகளுக்கு படிப்பிக்கிறது என்ன செய்யறது, நான் சொல்றது அவர்களுக்கு விளங்குமா, நான் குழப்பி போடுவேன் ஆண்ட பயங்கள் எல்லாம் நிறைய இருந்தது. அந்த நேரம் எனக்கு அவர் சொல்லுவார், நீ எப்ப படிக்கிறத நிறுத்துறியோ அன்றைய படிப்பிக்கிறதையும் நிறுத்தன்னு சொல்லி. அண்டையிலிருந்து இந்த வரை நான் அப்படிதான் செய்து கொண்டு வரேன். இப்போ கொழும்பு கண்டியெல்லாம் போய் படிப்பிக்க சரியா பயந்து தான் போய் படிப்பிச்சது. ஆனால் எனக்கு அங்கேயும் நல்லொரு மாணவர்களும் நல்லொரு சூழல் எல்லாமே கிடைச்சது. இங்கேயும் கனகாலம் படிப்பிச்சுனா இங்கேயும் யாழ்ப்பாணத்திலும் அப்படித்தான் நல்லொரு சூழல், நல்ல பாடசாலைகள். ஆனால் ஆசிரியர் தொழில் வந்து உண்மையிலே ஒரு மேன்மை அடைகிற தொழில். அந்த தொழிலை அவர் விடவும் கூடாது, தொடர்ந்து செய்வார் என்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்கு. மற்றது அவர் வந்து எங்களோட கோயில், நான் கோயிலோட தொடர்பட்ட ஆள் என்றபடியா ஆரம்பத்தில் கோயிலுக்கும் சில உதவிகள் செய்திருக்கிறார். இனியும் தொடர்ந்து செய்ய வேண்டும். ஏன்னா நாங்கள் பாலஸ்தானம் பண்ணி போட்டிருக்கிறோம். அவர் தொடர்ந்து செய்ய வேண்டும். இதில் ஒரு சின்ன வேண்டுகோளை விடுக்கிறேன். நான் நிறைய உதவி செய்வார், உதவி செய்விப்பார், யாரையும் கொண்டு கேட்பார், செய்விப்பார். எனக்கு அதில் நம்பிக்கை இருக்கு. இந்த ஊருக்கும் இந்த இடத்துக்கு மட்டும் இல்லை, அவர் யாழ்ப்பாணத்துக்கே ஒரு பெருமை சேர்க்கிற ஒரு ஆள் தான், அதுல சந்தேகம் இல்லை. அவர் சிறப்பாக வாழ வேண்டும் என்றும் இறைவனை கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கத்தினை கூறிக்கொண்டு நமது மதிப்புக்குரிய கணக்கெட்டு ஆசான் சுதன் ஆசிரியர் சொல்வதை விட நமது கலைச்செல்வன் சார் ஆசிரியரின் மாணவனாகிய சுதன், இப்போது அவருக்கு நாங்கள் நினைக்கின்றேன் இது நாங்கள் எங்களோட பட்ஜ் சார்பாக 95 பட்ஜ் சார்பாக நாங்கள் நிகழ்வுண்டு முன்னே நாளில் நாங்கள் செய்திருந்தோம். அந்த இடத்தில் எமது பட்ஜ்காரர் வந்து அவரை கௌரவிக்க நாங்கள் சிறப்பாக செய்திருந்தோம். அடுத்து இந்த இடத்திலே இங்கே வந்திருந்த நமது அமைச்சர், பாராளுமன்ற உறுப்பினர், அத்தோடு நமது மதிப்புக்குரிய நாங்கள் சின்னலிருந்து படித்த மதிப்புக்குரிய கோபாசியம் சார் அவர்கள், நான் நினைக்கின்றேன் அவருடைய பேரிலே இப்போதும் டியூசன் கலியம் ஆவரங்களிலே இயங்கி கொண்டிருக்கின்றது. சார் நடத்திய பிற்பாடு நான் அதை நடத்தினேன். அதுக்கு பிற்பாடு நமது மோகன் அவர்கள் இப்போதும் சிறப்பாக அவருடைய கோபாசியம் சார் என்ற பேரிலேயே அந்த பழைய வரலாறிலே இப்போது அந்த டியூஷன் இயங்கி கொண்டிருக்கிறதை நான் இப்போது சுட்டி காட்டுகின்றேன். அடுத்ததாக மதிப்புக்குரிய குருக்கள், அடுத்தது நமது இந்து கல்லூரியின் பேரதிபர் இந்திராபாலாசர் அவர்களையும் இந்த இடத்திலே வரவேற்றுக் கொண்டு அடுத்து இந்த இடத்திலே ஒரு சந்தோஷமாக காணப்படுகின்றது. ஏனென்றால் நாங்கள் அதாவது 30 வருடங்களுக்கு முன்னே நாங்கள் ஐஎஸ் கல்வி நிலையத்திலே, அதாவது நமது கணக்கீடு அக்கௌண்ட்ஸ், எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், லாஜிக், இன்றைக்கு நான் நினைக்கிறேன் சிவபிராம் சார் தான் பெறவில்லை. அந்த இடத்திலே நமது கணக்கெட்டு ஆசான் அன்று பார்த்த சிரிப்பு இன்றும் இந்த புன்சிரிப்போடு அதை நாங்கள் ஞாபகப்படக்கூடாது. இன்றும் அந்த சிரிப்போடு காணப்படுகின்ற நமது கலைச்செல்வன் சார், நான் நினைக்கின்றேன் குடும்பத்தோடு அன்றிலிருந்து இன்று வரை எங்களுடன் பின்னிப்பினந்து நான் நினைக்கின்ற பட்சை இந்த குடும்பங்களுடன் நாங்கள் ஒரு உறவாடிய காட்சிகளை நாங்கள் எண்ணி பார்க்கின்றோம். இப்போதும் அந்த 30 வருட உறவானது இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. அடுத்தது ராயேஸ்வரன் சார் இருக்கின்றார், இன்னும் ஒரு அன்பான நான் நினைக்கின்றேன். ராயேஸ்வரன் சாருக்கும் 30 வருடங்களாக நம் மத்திய கல்வியிலே கல்வி வைக்கிற சந்தர்ப்பத்தில் இன்றும் அந்த உறவானது தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. அடுத்தது எமது மதிப்புக்குரிய தவசர் சார் இருக்கின்றார். உண்மையிலே ஒரு அன்புக்குரியவர்கள், அவர்கள் என்னென்று எங்கள் வர்ணிக்க முடியாது. இன்று கூட தனது சேவை, அதாவது இலங்கையிலே ஒரு ஐக்கியம் என்றாலே தவசர், நான் கிளிநொச்சியில கூட என்னுடைய கல்வி நிலையத்திலே இன்றும் அந்த சேவை செய்து கொண்டு வருகின்றார். தவராச சார் இருக்கின்றார். உண்மையாக சேரை பார்க்கின்ற போது பழைய ஆங்கிலங்கள் என்னை மீட்டு கொண்டு வருகின்றது. ஏனென்றால் சேர் தனியோட வருவார்.
அடிக்கடி டிக்டேஷன் நடக்கும். ஆனால் நாங்கள் 10க்கு 10 சரி எடுப்போம். என்னவென்றால் சார் இந்த ஆங்கிலத்தில் நான் துடையிலேயே 10 எழுதி வைப்பேன், கை வழி எழுதி வச்சிருப்போம் எங்களை பொடியில் எல்லாரும். அப்போ சார் வந்தாலும் முதலாவது கேட்குறோம், சார் எங்களுக்கு ஒரு எக்ஸூஸ் தர என்ன ஓடுறா சொல்லுவீங்களான்னு கேட்போம். சரி 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 ஓடுறா சொல்கிறோம், 250 எழுதி போடுவோம் ஓடுறா அப்படிங்க. அப்போ 10க்கு 10 எடுத்துடுவோம். அப்போ இந்த இடத்துல எமது மதிப்புக்குரிய தவராசர் நான் அதாவது எங்கு கண்டாலும் உடனடியாக நான் சுகநலம் விசாரிப்பது, இன்றும் அந்த சுகநலத்துடனே நான் விசாரித்து அவருடன் நான் சில கருத்துக்களை பரிமாறிக்கொண்டேன். அத்தோடு இங்கு வந்திருக்கின்ற எனது அன்புள்ளங்கள் எமது பட்ஜ் நண்பர்கள் அவர்களை இந்த இடத்திலே வரவேற்றுக் கொண்டு இந்த நிகழ்வு, அதாவது நாங்கள் கலைச்செல்வன் சாரை பற்றி ஓரிரு வார்த்தைகள் எல்லாரும் கலைச்செல்வன் சாரை பற்றி அடியிலிருந்து நுனி வரை கதைத்து விட்டார்கள். நான் ஒரு சிறு ஒரு கருத்துக்களுடன் நான் விடைபெறுகின்றேன். நாளைக்கு முள்ளிவாய்க்காலில் இடம்பெயர்ந்து நாங்கள் வவுனியாவில் இருக்கின்றோம். வவுனியாவில் இருக்கிற சந்தர்ப்பத்திலே எங்கள் குடும்பங்களுக்கு நாங்கள் உயிருடன் இருக்கிறோமா இல்லையான்ற செய்தி தெரியவில்லை. அந்த இடத்தில் நாங்கள் ரம்பகுளத்தில் இருக்கின்றோம். ரம்பகுளத்தில் எமது ராயசரன் சார் என்ற மதிப்புக்குரிய மாணவன் கிரீதரன் இப்போது பொருள் மினிஸ்ட்ரியிலே வேலை செய்தார். அப்போது ரம்பகுள மகா வைத்தியத்திலே படிப்பித்துக் கொண்டிருக்க எங்களை கண்டுவிட்டார். கண்ட சமயத்தில் தான் நம் தகவலை எனது சகோதரன் அண்ணா இருக்கின்ற ஜெயகாந்தன் தகவலை சொல்லிவிடுகின்றார், உயிருடன் இருக்கிறோம் என்ற செய்தி. ரைட், அது முடிந்து நாங்கள் முகாமிலிருந்து வவுனியாக செல்கின்றோம். வவுனியா செல்கிற சந்தர்ப்பத்தில் எங்களிடம் எவ்விதமான வசதி வாய்ப்புகளோ ஒன்றுமே இல்லை. அந்த நேரங்களில் உடனடியாக கிரிதான் வவுனியாவில் இருந்த சகல டியூட்டர்களை எனக்கு லொஜிக்கு அனுமதி வந்து அடுத்ததாக கலைச்செல்வன் சபை அணுகினோம். அப்போது குவாட்டஸில் இருக்கின்ற அப்போது நாங்கள் வவுனியாவிலே உறவாக காணப்படும் சந்தர்ப்பத்திலே நான் நினைக்கின்றேன் அவர் மத்திய கல்லூரி அதிபர், அடுத்தது தமிழ் லோகேஸ்வரன் சார், மற்றது கிளிநொச்சியிலே சதா சார் எனக்கு, அதாவது அந்த நேரங்கள் எங்களுக்கு வாகனங்கள் ஒன்றுமில்லை. அப்போது ஒரு கணக்கியலாளராக வவுனியா பிரதேச செயலகத்திலே சேவை செய்து கொண்டிருக்கின்றார் நமது கலைச்செல்வன் சார் அவர்கள். அப்போ கேட்டார் என்ன இருக்கின்றது, நாங்கள் சொல்கிறோம் வசதி, அப்போ சைக்கிள் கூட இல்லை. உடனடியாக எனக்கு முதலாவதாக கூட்டிக் கொண்டு போய் 20,000 ரூபாய் கணக்கே இல்லை, ஒரு அடிப்படையாக நாங்கள் மிற்பணமாக 20,000 காசை கொடுத்து ஒரு மோட்டர் சைக்கிள் ஒன்று உடனடியாக அந்த நினைக்கிற ஜசோ மோட்டர்ஸ் ஆகும் சேர நல்ல ஒரு உறவு. அதுக்கு பிற்பாடு நினைக்கிறேன் 6 ஒரு டீச்சர்ஸ் மேருக்கு 20,000 அடிப்படையிலே அந்த மோட்டர் சைக்கிள் வேண்டி கொடுக்கப்பட்டு நினைக்கிறேன். அது 1 வருஷம் 1.5 வருஷத்துக்கு பிற்பாடு அந்த பணங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே நல்லுள்ளம் படைத்தவர். நான் படிக்கின்ற போது கல்வியிலே பல சேவைகளை செய்து உயர்ந்த நிலையில் இன்று நாங்கள் ஒரு 3வது டிகிரியை செய்கின்றோம் என்றால் எமது மதிப்புக்குரிய எமது அன்புள்ளங்களான எமது ஆசிரியர்கள். உண்மையாக ஆசிரியர் என்பது ஒரு நாங்கள் ஆசையாக இருக்கின்றோம், ஆனால் நாங்கள் அதை புகழுவதற்கண்டில்லை, மனங்கள் சுத்தமாக இருக்கின்றோம். மனங்களாக எவ்வளவு நாங்கள் ஒரு மாணவரை நாங்கள் அழகாக தூய்மையாக அவனை போற்றுகின்றோமோ, ஒரு மொக்கனை இருக்கலாம் படிக்கலாம் இருக்கலாம், அந்த மாணவரை அந்த ஆசிரியர் நினைத்தால் உச்சத்துக்கு கொண்டு வரலாம். அதுக்கு நல்ல உதாரணமாக எமது அன்பான எமது ஆசிரியர் குலம் இங்கு காணப்படுகின்றது. நாளைக்கு அந்த தமிழ் பள்ளிடம் வழியே நான் அந்த தமிழ் பாடத்தை பார்க்கின்ற போது சில ஆசிரியரிடமே தமிழ் படிக்கிறது புள்ளி என்று கூட நான் யோசிக்கின்றேன். சமயமே அந்த டீச்சரிடம் மாணவர் கல்வி கற்க யோசிக்கின்றோம். டான்ஸ் டீச்சர் கதிரை விட்டு கீழே ஒழுங்க மாட்டான், அப்படி டான்ஸ் கற்பிக்கணும். அந்த இடத்தில் கோபாசிவன் சார் நான் பார்க்கின்றேன், அந்த சிறுக்கு தெரிந்த பாரசியர் நலவன்பா அப்போ அந்த மாணவர்களுக்கு சார் சொன்ன அந்த கதைகளின் ஊடாக அப்படி அந்த பாட்டுக்கு பொருள் இப்படி கோபாசிவன் சார்களை சொல்லி தருவார். இப்போ இந்த மனங்களிலே ஊசலாடி கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட எங்களது ஆசிரியர் அந்த தெய்வங்கள் இன்று நினைக்கின்றேன் அரிதாத்தான் காணப்படுகின்றது இப்போது பாடசாலை வழியே என்று கூறிக்கொண்டு இந்த இடத்திலே எமது மதிப்புக்குரிய எமது கலைச்செல்வன் செல்வர்களை வாழ்த்துறைக்காக இன்று அழைத்ததற்கு தலைமைக்கு நன்றி கூறி விடவிருந்தேன். நன்றி, வணக்கம். நன்றி செய்க, அதனை இன்று செய்க. ஐஓசி முகாமையாளர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவி கோப்பாய் சிவம் ஐயா அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவி. விழா நாயகனாக வீற்றிருக்கின்ற கலாநிதி கலைச்செல்வன் அவர்களே, எமது ஊருக்கே ஒரு பெரும் குருவாக விளங்கிய கோப்பாய் சிவம் சார் அவர்களே, சிவன் கோயில் பிரதான குரு யோகானந்தீஸ்வரர் குரு அவர்களே, தலைவர் அவர்களே மற்றும் இங்கு இருக்கின்ற பிரமுகர்கள் அனைவருக்கும் எனது இந்த மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த அழைப்புகள் எனக்கு கிடைத்த உடனே பார்த்தேன், என்னையும் வரைத்தினார்கள். எனக்கு ஒரு பதட்டமாக இருந்தது, உங்கள் போய் நான் என்ன செய்கிறது, ஒரு கணக்கியல் மகானை கௌரவிக்கின்ற நிகழ்விலே நான் போய்
என்ன செய்கிறது என்று ஒரு பதட்டமாக இருந்தது. இருந்தாலும் சரி, கொஞ்சம் தாமதமாகி போய் பார்ப்போம் என்று வந்தேன். வந்தவுடன் பார்த்தேன், இங்கே இருக்கிறவர்கள் எல்லாம் அநேகமாக என்னிட்ட படித்த மாணவர்கள். இன்னும் எல்லாம் என்னிட்ட படித்தபடி எல்லானே பிரச்சனை இல்லைன்னு கொஞ்சம் சற்று தெம்பாக இருந்தேன். அப்பொழுது தூணுக்களை மறைந்திருந்தவர் உங்களோட கோப்பாய் சிவம் சார். அவரை காணவில்லை. பிறகுக்கால் அவரை கண்டவுடன் சற்று பதட்டம் மீண்டும் கூடிவிட்டது. அந்த மகானுக்கு முன்னாடி நான் போய் என்ன பேசுகிறது அப்படி என்று. சரி, இருந்தாலும் அழைத்தார்கள். ஓரளவு தெம்போடு வந்திருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 35-36 வருடங்களுக்கு முந்தி என்று நினைக்கிறேன் கலைச்செல்வன் அவர்கள் என்னிட்ட மாணவனாக படித்த அந்த காலம். அவருடைய சகோதரிகளும் எல்லோரும் என்னிடம் படித்தார்கள். ஆங்கிலம் என்ற என்னுடைய பாட ரீதியில் பார்க்கிற பொழுது நான் கனவிற்கு படிப்பித்திருக்கிறேன். ஏனென்றால் ஞாபகமான தொலைவில் இருந்து கூட பாடசாலைகளுக்கு டியூஷன்களுக்கு வந்து கனவேர் என்னிட்ட படித்தோம். என்னுடைய அந்த புலம் கொஞ்சம் பெருசு, ஏரிய மாணவர்கள் ஆசிரியர்களும் பார்க்க. அதனால ஒரு வீச்சு கூடின என்னுடைய பாடத்துறை. அதனால நான் கனவேருக்கு படிப்பித்தால கனவேரை இன்றைக்கு காணக்கூடியதாக இருக்கிறது. இவருடைய குடும்பத்திலே இவருடைய சகோதரிகளும் கல்வி கற்று நல்ல கல்வியாளர்களாக ஆசிரியர்களாக திகழ்கிறார்கள். வெளிநாட்டிலேயும் இருக்கிறார்கள். இவர் ஒரு படித்த கனவேர். அவரோடு மட்டுமல்ல, அதற்கு பிறகும் படித்த கனவேர் படிக்கிறோம் சொல்லி கணக்கு விட்டுட்டாங்க கனவேர். ஆனால் இவர் கணக்கை படித்து இன்றைக்கு ஒரு பெரிய கணக்கியல் மகானாக வந்திருக்கிறார். அதுவும் எமது கிராமத்தை சேர்ந்தவர் இப்படி ஒரு பெரிய மகானாக வந்திருப்பது எனக்கு ஒரு பெருமைக்குரிய விஷயம். ஏன், எங்களுடைய கிராமத்துக்கும் அயற் கிராமங்களுக்குமே ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சிக்குரியதும் பெருமைக்குரியதுமான ஒரு விஷயம்தான். எங்களிடம் படித்தவர்கள் பல கிராமங்கள் இருக்கிறார்கள். பல பல பெரிய புள்ளிகளாக, பெரிய டாக்டர்ஸாக, இன்ஜினியர்ஸாக, மாவட்ட செயலாளர்களாக, ஜிஎம்ஆராகவும் இருக்கிறார்கள், விரிவுரையாளர்களாக இருக்கிறார்கள். எத்தனையோ பதவிகள் இருக்கிறார்கள். இருந்தாலும் எமது கிராமத்துக்கு என்று இவர் ஒருவர் கிடைத்திருக்கிறார். சிறந்த ஒரு கணக்கியல் மகானாக அவர் இருந்திருக்கிறார். அவர் ஒரு பட்டத்தை பெற்று எங்கள் எல்லாருக்கும் பெருமை சேர்த்திருக்கிறார். அந்த வகையிலே அவரை நாங்கள் பாராட்டுவதில் நான் பெருமைப்படுகிறேன். என்னுடைய மாணவனை நான் பாராட்டுவதில் மிகவும் பெருமைப்படுகிறேன். அவரை நான் நீண்ட காலம் இன்னும் பெரும் புகழ்களை பெற்று பாராட்டுக்களை பெற்று நல்ல பதவிகளை வகித்து சேவையாற்ற வேண்டும் என்று வாழ்த்துகின்றேன். அவருடைய குடும்பத்தவர்களும் அவர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மாலை வணக்கம். இங்கே மேடையிலே வீட்டிருக்கின்ற மதிப்புக்குரிய சிவம் சார் அவர்களுக்கும், யோகானந்தா ஆவரங்கால் சிவன் தேவஸ்தான பிரதம குருக்களையா அவர்களுக்கும், மற்றும் என்னுடைய சகோதரன் மற்றும் இந்திரபாலா சார் அவர்களுக்கும், இந்த இங்கே குழுமியுள்ள அனைவருக்கும் மாலை வணக்கத்தை கூறிக்கொண்டு, இன்றைய இந்த நிகழ்வானது ஒரு பாராட்டு விழாவாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த பாராட்டு விழாவானது ஒரு அதாவது மிகவும் ஒரு மறக்க முடியாத ஒரு பாராட்டு விழாவாக காணப்படுகின்றது. அதாவது ஒரு வாழ்க்கையிலே ஒருவர் தொட வேண்டிய அந்த உச்சத்தை தொட்டிருக்கின்ற அந்த உச்சத்துக்காக கிடைத்த இந்த பாராட்டு விழா. அவர் இந்த உச்சத்தை தொடுவதற்கு பல்வேறு சிரமப்பட்டுத்தான் இந்த உச்சத்தை தொற்றிருக்கின்றார். அவர் இந்த உச்சத்தை தொடுவதற்கு மூல காரணமாக இருப்பவர் எங்களுடைய அம்மாதான். அப்பாவும் இப்பொழுது மேலே இருந்து பார்த்து கொண்டிருப்பார். இவர்கள் இருவருக்கும் நீண்ட நாள் ஆசை என்னவென்றால், நாங்கள் இருவரும் அரச துறையிலே ஈடுபடவில்லை, எங்களுடைய பிள்ளைகள் எல்லோரும் அரச துறையிலே ஈடுபட்டு வேலை செய்ய வேண்டும் என்பதற்காக உழைத்திருந்தார்கள். அவர்கள் பாடுபட்டு மிகவும் கஷ்டப்பட்டுத்தான் எங்கள் எல்லோரையும் ஒரு அரச துறைக்கு, நாங்கள் ஐவரும் அரச துறையிலே வேலை செய்வதற்கு மூல காரணமாக இருந்தவர்கள் எங்களுடைய அம்மாவும் அப்பாவும் தான். அம்மா என்ன செய்வாங்கன்னா, எங்களுக்கு எக்ஸாம் பண்ணால் 3 மணிக்கு எழும்பி எல்லோருக்கும் சாப்பாடெல்லாம் செய்து கட்டி எல்லாம் தண்டி போட்டு தான் எங்களை எழுப்புவார். அவ்வாறு கஷ்டப்பட்டு தான் இந்த எங்கள் எல்லோரையும் கற்பித்திருந்தார். அதுக்கு அதை உணர்ந்து கற்ற எங்களுடைய சகோதரர், அதாவது எங்களுடைய அண்ணா அவர்களுக்கு, அவர் சிறு வயதிலேயே மிகவும் சிரமப்பட்டு எங்களுக்கு, அதாவது தான் ஏஎல் படிச்சுட்டு கெமஸுக்கு போகையிலேயே டியூஷன் கொடுக்க வழிகிட்டார். ஏன்னு சொன்னால் எங்களுடைய பொருளாதார நிலையை உணர்ந்து ஏஎல்
படிக்கின்ற பொழுதே யூனிவர்சிட்டியில் படிக்கின்ற பொழுதே அவர் டியூஷன் கொடுத்து அதில் இணைந்த ஆசிரியர்கள் எங்களுடைய மதிப்புக்குரிய ராஜேஸ்வரன் சார், தவசேகர் சார் அவர்களும் இங்கே இருக்கின்றார்கள். ராஜேஸ்வரன் சார்கிட்ட தான் நான் எக்கனாமிக்ஸ் படித்தேன், அண்ணாவோட அக்கவுண்டிங் படித்தேன். சிவபிராசன் சார் தங்கச்சி இருக்கின்றார், அவர்கள் நாங்கள் பிசினஸ் ஸ்டடீஸ் கற்றோம். அப்பொழுது 95 பேட்ச் இருக்கிறார்கள். சுவன் சார்ட்ட பேட்ச் தான் முதல் பேட்ச். அவர்கள் அண்ணாக்கள் கேம்பஸ் படிக்கின்ற பொழுது அவர்களுக்கு தான் அந்த பேட்ச் முதல் பேட்சை தொடங்கி அவர்கள் அனைவரும் இப்பொழுது அரசு துறையிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். அது மிகவும் இவர்களுக்கு ஒரு பெருமையாக காணப்படுகின்றது. அதே போல அடுத்தடுத்த பேட்சில் பெற்றவர்களும் நிறைய யூனிவர்சிட்டியோ அரசு துறைகளிலேயோ இப்பொழுது வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே தான் கற்றது மட்டுமன்றி எங்களுடைய கன மாணவர்களை, அதாவது கன மாணவர்களை அவர்கள் பல்கலைக்கழகம் அனுப்பி இருக்கின்றார். அந்த சார் கூறியது போல கற்பித்தலுக்கும் சில நுட்ப முறைகள் இருக்கின்றது. நான் இறுதியாக சொல்வது என்னென்றால், my brother is not a brother, he is as a teacher also me, and not a teacher, he is as a role model for our family. So நாங்கள் எல்லோரும் உங்களுடைய அண்ணாவை பார்த்து எங்களுடைய பிள்ளைகளை கற்பிக்க முடியும் என கூறி, இவ்வாறான ஒரு அண்ணா எங்களுடைய சகோதரராக கிடைத்ததுக்கு இறைவனுக்கும் நன்றி கூறி வாழ்த்தி விடைபெறுகின்றேன். இதுவரைக்கு இங்கு மேடையில் பேசிய அனைவரும் ஒரு ஆசிரியராக, இந்த மண்ணின் மைந்தனாக கலாநிதி கலைச்செல்வன் சார் அவர்களை தெளிவாக இதுவரைக்கு எல்லாரும் வாழ்த்தி விட்டார்கள். இப்போ நான் என்னுடைய பங்குக்கு ஒரு மாமாவாக சொல்ல இதில் வந்திருக்கிறேன். ஒரு கலாநிதி பிஹெச்டி கலாநிதி பட்டம் எடுத்ததுக்குரிய வாழ்த்து நிகழ்ச்சியாகத்தான் நிகழ்ச்சி ஒன்று இருப்பதாகத்தான் இங்கே அழைத்திருந்தார்கள். நாங்கள் வந்து இறங்கிய பொழுது தெரிஞ்சது. வாழ்த்துக்கள். ஒரு கிங் மேக்கராக தெரிஞ்சிருந்து கலைச்செல்வன் சாரை தெரியும், இனி ஒரு கிங்காக பார்க்க வாழ்த்துக்கள். எல்லோருக்கும் மாலை வணக்கம். எங்கள் குடும்பத்தில் 4 பொம்பளை பிள்ளைகளும் இவரோட ஆம்பளை பிள்ளை. இவர் செல்லமாக வளர்ந்து வந்ததுக்கு பிறகு நல்லா கஷ்டப்பட்ட குடும்பத்தை பார்த்தார். பேசுகிறேன் கிளாஸ் வச்சு. அப்போ அதுக்கு மூலகாரண்டா மூத்த மகள் நல்ல ஒரு கட்டிக்காரி. இந்த தொண்டராசிரியராக படிப்பித்த நடராச ஆகிறார். அப்போ முத்துக்கு பேர சாமி சார் சொல்லுவார், சிங்கக்குட்டி கேட்டு. அந்த சிங்கக்குட்டியாரால் எங்கள் குடும்பம் முன்னேறுது. இவரது கட்டிக்காரன். இப்போ தற்சமயம் விடாமுயற்சி தான் இது காரணம். He's a clever boy. His character is very good. I am very happy his proposal. Thank you all of you. நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வானது எங்களுடைய மாணவர்களாலே ஏற்பாடு செய்யப்பட்டது. அது நீண்ட காலமாக இந்த விழாவை நடத்துவதற்கு திட்டமிட்டு இன்றுதான் அது கைகூடி இருக்கின்றது. யாரை அழைப்பது, யாரை அழைக்காமல் விடுவது என்ப ஒரு கேள்விக்குறியோடு நீண்ட காலம் இழுபட்டு இன்று அது நிறைவேறி இருக்கின்றது. அதற்கு இறைவனுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த விழாவிலே சிறப்பித்த எனக்கு கௌரவம் அளித்த எல்லோருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு மேலும் எங்களால் இயலுமான கல்வி சேவைகள் தொடர்ந்தும் வழங்கப்படும். நாங்கள் வழங்கி கொண்டு தான் இப்போவும் இருக்கின்றோம், தொடர்ந்தும் வழங்குவோம் என்று கூறிக்கொண்டு தங்களிடம் இருந்து விடைபெறுகின்றேன். நன்றி. இங்கே வருகை தந்திருக்கின்ற அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் முதலில் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, ஒருவரை பாராட்டுவதற்கு மனம் படைத்தவர்கள் தான் இதில் இருக்கின்றார்கள் என்று நான் நினைக்கின்றேன். நல்ல உள்ளம் படைத்தவர்கள் என்றுதான் எனக்கு தெரிகின்றது. பாராட்டுவதற்கும் மனம் வேண்டும். அவ்வாறான வகையில்
இந்த தங்களுடைய சிரமங்கள் மத்தியிலும் எவ்வளவு ஞாயிறு என்றால் எவ்வளவு வீட்டு வேலைகள் இருக்கும், அதுகள் எல்லாத்தையும் தள்ளிவிட்டு இங்கே வருகை தந்து எங்களுடன் தோளோடு தோள் நின்று இவ்வளவு நேரமும் கலைச்செல்வன் அவர்களை பாராட்டுவதற்காக வருகை தந்துள்ளார்கள். அந்த வகையில் நான் எல்லோருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். என்னன்றே கொன்றார்க்கும் உய்விட்டாம் உய்வில்லை, செய் நன்றே கொன்ற மகற்கு என்ற கூற்றுக்கிணங்க எல்லோரும் நல்ல மனம் படைத்தவர்கள் என்றுதான் எனக்கு தெரிகின்றது. நல்ல உள்ளங்களுக்கு மீண்டும் மீண்டும் நன்றியை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. நான் அண்ணாமலை கலைச்செல்வன் ஆகிய நான் கலாநிதி பட்டம் வந்து அமெரிக்கன் கோஸ்டரிக்கா யூனிவர்சிட்டியில் பெற்று அதுக்குரிய பட்டமளிப்பு விழா இங்கிலாந்து ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்திலே நடைபெற இருந்தது. இப்போ இந்த தவிர்க்க முடியாத காரணத்தில் அந்த பட்டமளிப்பு விழா இந்தியாவிலே டெல்லி பல்கலைக்கழகத்திலே இடம்பெற்றது. அங்கு நான் அந்த கலாநிதி பட்டத்தை பெற்றுக்கொண்டேன் என்பதை பெருமையுடன் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். நான் பெற்றுக்கொண்ட பட்டம் பொது நிதி முகாமைத்துவத்திலே கலாநிதி பட்டம். எல்லோரும் தனுஷம் வியூ யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.